நான் எதுக்காக கத்தி எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறது கூட மறந்துட்டானுங்க இப்ப இருக்கிறவங்க. உண்மையிலேயே கத்தி எடுத்ததுங்கிறது பர்சனல் பிரச்சனை இல்லையா இல்ல சமூக பிரச்சனைக்கா? சமூக பிரச்சனை தானே பர்சனலா வெளிப்படும். எப்படி அதை சொல்லுங்க. வெங்கடேஷ் பண்ணையாரும் நல்லவர் அப்படின்ற ஒரு டோன்ல மாரி செல்வராஜ் காட்சிப்படுத்துறது தான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பையன். அவன் கபடி டீம், அந்த கபடி டீம்ல வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு பேரை போட்ட டிஷர்ட் தான் அவன் போடுவான். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த டீமை மனத்து டீம் தோக்கடிச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு வெறுப்பு தானே வந்திருக்கணும். வெறுப்பு வரல. அதுல இந்த பையன் நல்லா விளையாடணும்ப்பா எடுத்துக்கப்பா அவங்க டீமுக்கு எடுத்துக்கிறாங்க. அதுல வந்தவர் தான் மனத்தி கணேசன். அந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. அந்த 60 ஊருக்கும் அவங்க ஜீப்ல கொண்டு போய் கப்பை தூக்கிட்டு சுற்றி போய் எல்லா மக்களும் கொண்டாடி அன்னைக்கு அறிவிக்கிறதுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. சொல்லும்போது அது ஒரு எமோஷன் தான். ஆமா, மனத்தி கணேசன்ங்கிறது வந்து ஒரு நபர் கிடையாது, நபர் இல்ல, ஒரு பெரிய கூட்டத்தினுடைய முகம். இன்னைக்கு தமிழர்களுடைய அடையாளம். பசுபதி பாண்டியனை வந்து பண்ணாங்க. ஒரு தேனி மாவட்டத்தில் இங்கேயோ தங்கி இருந்தாரு. எல்லா தொடர்பையும் துண்டிச்சுட்டு இருந்தார். அப்படியும் கண்டுபிடிச்சு போய் வெட்டி கொண்டார். திண்டுக்கல் கிட்ட இருந்தாருன்றது. ஆமா, பாலத்துல 2 பக்கமும் லாரியை வந்து நிறுத்தி தப்பிச்சு ஓட முடியாம சுத்தி வளைச்சிட்டாங்க. இவங்க வெடிகுண்டு வீச இப்படி மாத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையா வந்து அதிகாரப்பூர்வமா ஒரு 30 கொலைகளுக்கு மேல நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் இதுக்கு வெளியே வந்து அது 200 கொலைகளுக்கு மேல நடந்திருக்கும். இதுல ஜெயலலிதா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என்கவுண்டர் பண்ணிட்டாங்க வெங்கடேஷ் பண்ணையாரை. ஆக்சுவலா என்கவுண்டர் பண்ணதுங்கிறது வந்து பசுபதி பாண்டியனை கொன்னதுக்காக பண்ணது இல்ல. பசுபதி பாண்டியன் ரொம்ப லேட்டா செத்தாரு. அப்ப அது சாதி பிரச்சனையா இல்ல. அப்புறம் ஏன் மாரி செல்வராஜ் 2 சமூகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைய அது எந்த நேரமும் அப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நாளைக்கு இது நடக்கலாம். 10 வருஷம் கழிச்சு முன்னேறி ஃபீல் பண்ணிருக்கிறார், வந்திருக்கிறார். அவர் வந்து பார்க்கும்போது ஊரே வேற மாதிரி இருக்குது. என்னங்க இவங்கெல்லாம் பைக்கில் வந்து சுற்றுறானுங்க போறானுங்க, என்ன இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நான் கேட்டு ஏங்க நாங்கள் இருக்கும்போதெல்லாம் அப்படிலாம் விட மாட்டோம் தெரியுமா அப்படின்னு. சரி இதான் வம்பு எடுத்துட்டு போவேன். அவர் 2-3 கெட்ட வார்த்தை சொல்லிட்டு நீ மயிரா புத்துன்னு போயிடுவேன். முன்னேறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நாளைக்கு அவன் ஊர் பிரச்சனைனா அவங்க தான் கூட நிற்க போறானுங்க. நல்லது கெட்டதுக்கு ஒன்னா நிற்கிறானுங்க, ஒன்னா மண்ணா இருக்கிறோம். உனக்கு என்ன வந்து போச்சு? தீராத பகைதான். என்ன கேட்டா இதுக்கு ஒரு முயற்சி அவர் எடுத்திருக்கிறார். மாறி எடுத்திருக்கிறார். இது ஒரு முடிவுக்கு வரணும் பாரு, இப்படி ஒரு நல்லுறவு இருக்குது, நீங்களாம் சேர்ந்துதாயா ஒரு மனுஷனை வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துருக்கிறீங்க, ஏன் இந்த பகை? உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமம், நகரம், தாலுகா, இப்படி உங்கள் அருகாமையில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணுமா? வெயிட் டு நியூஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறோம், டவுன்லோட் பண்ணி பாருங்க. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஊடகவியலாளர் அரண்சை மதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம். பைசன் திரைப்படம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்திருக்குது. துருவ விக்ரம் நடிச்சிருந்தாரு. படத்தை பார்க்க விரும்புபவர்கள் உடனடியாக தியேட்டர்ல போய் பார்க்கலாம். முக்கியமான படம் தான் கூட. அந்த படம் பேசி இருக்கக்கூடிய அரசியல் நிச்சயம் நம்ம ஊடகங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இந்த படம் ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்ட போது மாரி செல்வராஜ் சொன்னதாக அமீர் ஒரு பேட்டி சமீபத்தில் கொடுத்திருந்தார். தென் தமிழகத்தில் இன்னமும் ஒரு 2 கேங்வார் மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக ஒரு படத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுல நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அமீரை அழைச்சதா அமீர் பதிவு செய்ய. பசுபதி பாண்டியன் கேரக்டர் தான் அவர் பண்ண. அதுல தேடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா, அமீர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரம் பசுபதி பாண்டியன் அப்படிங்கிறவருடைய கதாபாத்திரம், லால் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரம் வெங்கடேச பண்ணையார் அவர்களுடைய கதாபாத்திரம். வெங்கடேஷ் பண்ணையார் விசஸ் பசுபதி பாண்டியன் அப்படிங்கிறது படத்தில் காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு உள்ள மனத்தி கணேசன் அப்படிங்கிற கபடி வீரர், அவர் வந்து இந்தியாவுக்காக விளையாடி வெற்றி வாகை சூடிய ஒரு கதை. இதுதான் படம். இதுல என்ன நம்ம பேச விரும்புறதுன்னா, பசுபதி பாண்டியன் விசஸ் வெங்கடேஷ் பண்ணையார் ஆக்சுவலா என்ன கதை? நீங்க அந்த தென் மாவட்டங்கள்ல 2 சமூகங்களுக்கு இடையே உள்ள முரண் அப்படின்னு சொன்னீங்க. 2 கேங்குன்னு சொன்னேன். 2 கேங்கு அது சமூக முரண்பாடாகவும் அது சில நேரங்கள்ல மாறி இருக்குது. அது 2 சமூகம் மட்டும் இல்ல, அது தேவேந்திரர் வர்சஸ் நாடார் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவுல இதாகலை, இன்னும் பெரிய பிரச்சனை ஆகலை. இன்னும் அது 2 நீங்க சொன்ன மாதிரி 2 கேங்குக்கு இடையில தான் போயிட்டு இருக்குது. ஆனா அது எந்த நேரத்திலையும் அது வந்து அப்படி மாறுவதற்கான சூழல் இருக்குது அப்படின்னு ஒரு யதார்த்தம். இன்னொன்று இருக்குது, அங்க தேவேந்திரர் வர்சஸ் மறவர் அப்படின்னு சொல்லி. பொதுவாக தேவர் வர்சஸ் தேவேந்திரன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. ஏன்னா தேவரில் வந்து 3 பிரிவு இருக்குது, அகமுடையார், கள்ளர், மறவர்னு இருக்கிறாங்க. அதுல ராமநாதபுரம், திருநெல்வேலி அந்த பகுதியில் இருக்கிறது மறவர்கள் தான். மறவர் வர்சஸ் தேவேந்திரர். அதுதான் சமூக ரீதியாவே ஒரு
பகையா மாறி நிற்கும். ஆனா ராமநாதபுரம் இந்த ஏரியால இருக்கக்கூடியது வந்து இம்மானுவேல் சேகரனார் கால் மேல கால் போட்டார், முத்துராமலிங்கம் வந்து அவரை தாக்குனாரு அப்படின்ற கதையோடு தொடர்புடையதா, அப்படிங்கிற சம்பவத்தோடு தொடர்புடையதா இருக்கக்கூடியது. அது வந்து மறவர் விசஸ் இல்ல, அதுலயும் நிறைய தவறான தகவல்கள் இருக்கு. ஆக்சுவலா அந்த விஷயத்த நாம இப்ப இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற கான்டெஸ்ட்ல அது அப்படி நடக்கல. ஆக்சுவலா அன்னைக்கு நடந்த பிரச்சனை அப்படின்றது வந்து காங்கிரஸ் வர்சஸ் ஃபார்வர்ட் பிளாக், இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை. அதை ரெண்டு சமூக பிரச்சனைங்கிறது போல மாத்துறாங்க. அப்படியும் கிடையாது. இன்னொன்று முரண்பாடு வந்து அப்படியே சமூக முரண்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, அது வந்து முத்துராமலிங்க தேவர் வர்சஸ் வேல்சாமி நாடார் முரண்பாடு தானே தவிர வந்து இம்மானுவேல் சேகரனுடைய முரண்பாடு அங்கே கிடையாது. எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அங்க வந்து காமராஜர் வந்து ஒரு வளர்ந்த தலைவரா வந்துடுறார். 1945 இந்த நேரங்களில் வந்து மதுரை ஜில்லா போர்டு தலைவருக்கான தேர்தல் நடக்கும்போது அவர் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றார். யாரு? முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு. காமராஜர் வந்து என்ன பண்றாருன்னா, விஜய ரங்கநாத சேதுபதி அந்த அந்த வம்சத்தில் உள்ள ஒரு தரை வந்து அவர் நிறுத்துறது மட்டும் இல்லை, இவரே வந்து அங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டார். எலெக்ஷன் நடக்கும்போது இப்போ காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவர் வந்து நிற்கும் போது காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள் இயல்பா யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இவர் முன்மொழிந்த நபரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. முத்துராமலிங்க தேவர் தோத்துறாரு. ஸோ இந்த காரணத்தினால முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸ் விட்டு வெளியேறாரு, ஃபார்வர்ட் பிளாக் வர்றாரு. ஆமா. அப்போ இங்க என்னன்னா, ஏற்கனவே வந்து வேல்சாமி நாடாரும் முத்துராமலிங்க தேவரும் ரொம்ப நெருக்கம். வேல்சாமி நாடார் வந்து பேரையூர் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர், பெரும் தனம் வந்தார். அப்பவே வந்து 2 துப்பாக்கிகள் வந்து வீட்டில் வச்சிருந்தார். பெரிய வசதியான ஆளு. இவங்க 2 பேருமே காங்கிரஸ்ல இருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்றேன். பேரையூர்ல நடந்த பொதுக்கூட்டத்துல தான் அந்த வாய்ப்பூட்டு சட்டம்னு போட்டாங்க இல்லையா, அது வந்து முத்துராமலிங்க தேவருக்கும் பேரையூர் வேலுச்சாமி நாடாருக்கும் சேர்த்து தான் போட்டாங்க. ஓகே. ஸோ அந்த அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் அதில் சம்மந்தப்பட்டுக்கிறார் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி கிடையாது. அந்த கைரேகை சட்டத்துக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் போராடி இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல பிற சமூகத்தை சேர்ந்தவர்களும் போராடி இருக்கிறாங்க. அது ஒரு மொத்த சமூகத்தின் பிரச்சனையாகத்தான் அன்னைக்கு வந்து எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ அப்படி வந்து 2 பேரும் ரொம்ப இரட்டை குழல் துப்பாக்கி போல ஒன்னாதான் இருந்தாங்க. காமராஜர் வர்சஸ் தேவர் முரண்பாடு வரும்போது வேல்சாமி நாடார் வந்து காமராஜர் பக்கம் நின்றுட்டாரு. அப்போ அவரு நாடார் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்றது மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அது ஒரு கிட்டத்தட்ட அப்படி விலகிட்டார். அப்புறம் சுதந்திர போராட்டத்துல சுபாஷ் சந்திர போஸுடைய கட்சியில வந்து சேர்ந்தார். அதுக்கான அது தெரியும், ஒரு தனி ரூட். அந்த முரண்பாட்டுல அப்படி போயிடுறாரு. அதுக்கு பிறகு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தமிழ்நாட்டு தலைவர் அவர் தான். அதனால அந்த பகுதியில வந்து ஃபார்வர்ட் பிளாக்கா காங்கிரஸா இப்படி ஃபைட் வருது. அதுல காங்கிரஸின் பிரதிநிதியாக வேல்சாமி நாடாராவும் அல்லது காமராஜராகவும் அந்த பக்கம் இப்படி முரண்பாடு வருது. அப்ப இரட்டை வாக்குரிமை அப்படின்றது வந்து இந்த 1957 தேர்தல் இருந்தது. தலித்துகளுக்கு வந்து ஒரு வேட்பாளர், பொது வேட்பாளர்னு ஒன்று நிறுத்திருப்பாங்க. சசிவர்ண தேவர் வந்து அதில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. தலித் வேட்பாளர் இவங்க நிறுத்தினவங்க தோத்துருப்பாங்க. காமராஜர் நிறுத்தினவர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ அதில் தான் வந்து என்ன அப்படின்னா, நம்மளை வந்து திட்டமிட்டு தோக்கடிச்சிட்டாங்க என்பது போல அது ஒரு பிரச்சனையை உருவாகி அது பேசி பேசி முரண்பாடாகி, அப்போ யாரு நம்ம ஆளுங்களாம் நம்ம ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ யாரு நாடாரும் தலித்தும் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. அப்போ நாடார்கள் வந்து எக்கனாமிக்கலாகவும் ஆர்கனைஸ்டாகவும் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு அது புரியும். தலித்துகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் சிறு சிறு தொகுதியா இருப்பாங்க. இடைநிலை சாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் பல்கா இருப்பாங்க. அவங்க ஓட்டிங் டிசைட் ஃபேக்டரா இருப்பாங்க. ஆமா, தலித்துகள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஆமா. அப்போ நாடார்களோட அப்படி அந்த கோபம்ங்கிறது வந்து அது தலித்துகள் தானே எப்பவுமே யாரு இழப்ப எலிச்சவாயங்கிறத நோக்கி தானே போகும். அதுல வந்து அங்க ஒரு கோயில் திருவிழாவில் வந்து தேவரை வாழ்த்தி பாடுங்க அப்படின்னு சொல்லி அது தலித்துகள் நடத்தக்கூடிய இது. அதுல அப்படி முரண்பாடாகி அப்புறம் சண்டை, கிணத்துல வந்து மண்ணெண்ணெய் ஊத்திட்டாங்க, குடிக்கிற தண்ணியில மண்ணெண்ணெய் ஊத்திட்டாங்க, அப்படி இப்படி அது பத்திக்குச்சு. அதுக்கப்புறம் அது வந்து தலித் வர்சஸ் மறவர்னு அதுக்கப்புறம் இத ஆகுது. அப்ப இதுலதான் முன்னாடி யார் வர்றாருன்னா இம்மானுவேல் சேகரன் வர்றாரு. அவர் பரமக்குடி ஏரியாக்கள்ல வந்து ஒரு பாதுகாப்பு அரண் போல நின்று அதை ஃபைட் பண்றார். ஒரு லீடரா வந்து வரார். இன்னும் சொல்ல போனா அவர் வந்து இம்மானுவேல் தான் ஒரு பேர். அந்த தலித் தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர் வந்து நிறுத்த முடியாது. ஏன்னா அவரை வந்து அவங்க எஸ்சியில வச்சுக்கிறதுல அவங்க ஓபிசியில வந்துடுவாங்க. இப்போ அவர் வந்து சேகரன் அப்படின்னு சொல்லி பேரை மாதிரி இந்துவா மாறி அவர் தான் அந்த தொகுதியில நிக்கிறதுக்கு சீட்டு கேட்டார். இன்னும் சொல்ல போனா இம்மானுவேல் சேகரனா கட்சிகளை கொண்டு வர அவரு வந்து தனியா ஒன்று வச்சிருந்தாங்க. அவங்க வந்து சசி பெருமாள் அப்படின்னு சொல்லி
பீட்டர் பெருமாள் மன்னிக்கணும், பீட்டர் பெருமாள்னு ஒருத்தர் வந்து அவர் ஒரு வைசியர் பேரவைங்கிற மாதிரி ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தா. அப்படி தங்களை வைசியர்னு அவங்க சொல்லிட்டாங்க. அன்னைக்கு சத்திரியர்னு சொல்றது, வைசியர்னு சொல்றது சூத்திரர் தான். ஆமா, அப்படியே நாங்க வைசியர்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நாங்க விவசாயிகள். அந்த இதுல வந்து அவர் ஒரு அமைப்பு வச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு சிஷியர் தான் இமானுவேல் சேகர். அப்போ இவரை வந்து காங்கிரஸுக்கு 2 பேருமே கூடும்போது இவர் காங்கிரஸுக்கு வந்துடுறாரு. காங்கிரஸ்ல வந்து ஆக்டிவா வேலை செய்யறாரு. இவங்க ஏன் இது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, முக்குளத்தோர் தேவர்கள் சமூகம் அப்படியே அந்த பக்கம் போயிடும், மீதி இருக்கிறத போலரைஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து தலித்துகள் ஒரு லீடர் வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அரசியல் தான். இப்ப காங்கிரஸ் காமராஜர் அரசியல் செஞ்சாருன்னா, அரசியல் செய்யலன்னா எவனுமே நிக்க முடியாதுங்க. அவர் ஒரு ஜாதி அரசியல் பண்ணாரா அப்படின்னு கேட்டா ஃபேக்ட். பக்கா அரசியல்வாதி அவர். நீ அரசியல்ல ஒரு பக்கா அரசியல்வாதி. அவருடைய நிர்வாகத்தை பத்தி நீங்க வேற மாதிரி பேசுங்க. ஜெயிக்கணும்னா இங்க அரசியல் இருக்குது, சமூகம் சாதியா தான் இருக்குது. அப்ப அதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் செஞ்சா நீங்க அரசியல்ல வந்து நல்லவனா இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுங்க, வல்லவனா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இது ஒன்றும் அவமானம்லாம் கிடையாது. அப்ப அதுல வந்து அவர் அதுக்குரிய வேலைகளை செய்யறாரு. இன்னும் சொல்ல போனா நாடார்களும் தேவரும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு தேவர் சமூகத்தை நிறுத்துவார். ஏன்னா நாடார் வந்து எப்படினாலும் சரி காமராஜர் அப்படின்னு சொன்னா வந்துடும், இதுதான் வராது. அப்போ தேவரை போடு, இப்படி எல்லாம் நிறைய வேலைகளை வந்து அவர் செஞ்சிருக்கிறார். அதை நீ வரலாறு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்தந்த கம்யூனிட்டிகளை வந்து எங்கெங்க போட்டாங்க அப்படிங்கிற கணக்குகள்லாம் இருக்கும். இந்த முரண்பாடு வந்து பேரையூர் வேல்சாமிக்கும் இவருக்கும் ஒரு முட்டிக்குச்சு. அப்போ வந்து ஒரு பீஸ் மீட்டிங் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்றாங்க. அந்த பீஸ் மீட்டிங் நடக்குது. எல்லாரும் சொன்னாங்க கால் மேல கால் போட்டாரு, சிகரெட் பிடிச்சாரு அப்படின்றத சொல்றாங்க. ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ள அல்லது ஒரு பொது அரங்கத்துக்குள்ள கலெக்டர் முன்னாடிலாம் யாரும் அப்படி சிகரெட் பிடிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு பொது இது. பொதுவாக வெளியில அடிச்சிருந்திருக்கலாம், அப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, அது இல்லை பிரச்சனை. நான் அந்த மீட்டிங்ல நடந்ததை சொல்றேன். அந்த மீட்டிங்ல வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சசிவர்ண தேவர் இருக்கிறார், முத்துராமலிங்க தேவர் இருக்கிறார். முத்துராமலிங்க தேவர் வந்து எம்பி, இவர் வந்து எம்எல்ஏ. சமூக பிரதிநிதியா மட்டும் போல, அவங்க வந்து மக்கள் பிரதிநிதியாகவும் ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிங்கிற வகையிலையும் போறாங்க. பேரையூர் வேல்சாமி நாடார் வராரு, அப்புறம் இமானுவேல் சேகரன் போற. அப்படி இது சமூக பிரதிநிதித்துவம் எல்லாம் சேர்ந்துதான் அது காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதி, இப்படி எல்லாமே வச்சுக்கிங்க. அவங்க வந்து என்ன இருந்தாலும் எம்எல்ஏ எம்பினாலும் ஆளுங்கட்சி இவங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாடார், தேவேந்திர குல வேளாளர், மறவர்னு இருக்கும். ஆனா மொத்தமா பிரிச்சு பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் இப்படித்தான் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதிகாரத்துல இருக்கிற கட்சி காங்கிரஸ். அப்போ அதுலயும் எப்படின்னா 57 எலெக்ஷன்ல வந்து அதுக்கு முன்னாடி 39% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தது. அதுல காமராஜர் 54 வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவருக்கு ஒரு இது வந்துருச்சு, இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்தாரு, அது இதுன்னு கல்வி தந்தை, கல்வி கடவுள் அப்படிலாம் வந்து பெரியார் கூட இருந்து பண்ண பிரச்சாரங்கள் நிறைய இருக்கு. 57ல 45% அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஓட்டு வாங்கி அச்சீவ் பண்றாரு, பெரிய அளவுல வளர்ச்சி. அதுல வந்து அந்த ஆப்போசிட்ல இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி கீழே போயிடுச்சு, புதுசா டிஎம்கே வந்து ஒரு 15 சீட்டு வாங்கிட்டு எல்லாமே இந்த மாதிரி தான் துண்டு துண்டா தான் வாங்கிட்டு வராங்க. அப்படி வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக, தனிப்பெரும் தலைவராக ஒரு வந்திருக்கிற நேரம் அந்த தேர்தல், நம்ம பீஸ் மீட்டிங், எலெக்ஷன் முடிஞ்சுது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கலவரம் நடக்குது, பீஸ் மீட்டிங் போடுறாங்க. பீஸ் மீட்டிங்ல நம்மளை மீறி நடந்திருக்குது. இது யாரும் திட்டமிட்டு செஞ்சது இல்லை. அங்கங்க அந்த வருத்தங்கள், கோபங்கள்ல கட்சி நிர்வாகிகள் ஒருத்தர் இப்படி இதுவாகி அது நடந்துருச்சு, சமூக பிரச்சனையா மாறிடுச்சு. அதனால அந்த அமைதியை கொண்டு வரணும்னு 2 பக்கமே விரும்பினாங்க. இங்க சாதி அரசியல், சாதி எல்லாம் இல்லை, கட்சி அரசியல் தான். 2 பக்கமே வந்து விரும்பினாங்க. கலெக்டர் தலைமையில மீட்டிங் நடக்குது, எல்லாருமே ஒத்துக்கிட்டாச்சு. ஓகே, இப்ப இந்த அறிவிப்பை எப்படி செய்யலாம் அப்படின்னு 2 ஐடியா. ஒண்ணு வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசிடலாம், பேசி எல்லாரும் கை தூக்கி நின்றுட்டோம்னா நம்ம மக்கள் தான் அங்க இருக்க போறாங்க, அவங்களுக்கு தெரியும், அவன் வந்து பாரு எல்லாம் ஒற்றுமை, தலைவர் ஒற்றுமையா இருப்பான், நம்மளும் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவான், முடிஞ்சு போச்சு, அப்படி போனா போயிடுவான் அப்படின்னு இவர் சொல்றாரு. இதுக்கு வந்து இமானுவேல் சேகர் இங்கதான் உள்ள வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அப்படி இல்லை, பல்வேறு சமூகங்களை ஒரு இடத்துல திரட்டும் போது எல்லாமே அந்த பழைய பகையோடையும் கோபத்தோடையும் தான் வந்து நிற்பாங்க. நமக்கு கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட பிரச்சனை ஆரம்பிச்சிடலாம், கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட பிரச்சனை ஆரம்பிச்சிடலாம், அல்லது சூழல் வந்து அந்த கூட்டத்தையே வந்து டேமேஜ் பண்ணி விட்டுடலாம். அதனால நாம வந்து ஒரு அறிக்கையாக எழுதி இதை வந்து துண்டு பிரசுரமாகவும் பத்திரிகையிலையும் நம்ம நியூஸாக கொடுத்துட்டோம்னா அது போய் சேர்ந்துடும். ஒரு ஃபோட்டோ எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டு பீஸ் மீட்டிங் நடந்துச்சு, கலெக்டர் தலைமையில் உடன்பாடு இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இதுக்கு முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே எவன் படித்தவன் இருக்கான், இப்போ பத்திரிகையில் போட்டால் நோட்டீஸில் போட்டால் எல்லாம் படித்து புரிஞ்சுக்குவானா, அது சாத்தியம் இல்லை. ஆனால் பேசுறது அவனுக்கு புரியும்.
மேடை போட்டு பேசணும்னா நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கிறோம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஊருக்கு மைக்கில் போய் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஒற்றுமைக்காக அந்த கூட்டம் நடக்குதுன்னு சொன்னோன்னா எல்லாம் வந்துட போகிறான், பார்த்து புரிஞ்சுக்க போகிறான், எவன் நம்மளை மீறி எவன் பேர போகிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி வந்து எல்லாரும் படிக்கலைன்னா சொல்லாதீங்க, எங்கள் ஆளுங்கெல்லாம் படித்தவங்க தான் அப்படின்னு சொல்ல. அப்படி இப்போ இங்கே படிக்காமல் இருக்கிறாங்களா அப்படின்னு போது இதில் தான் வருது. அப்படி நீ என்ன இப்போ எங்கள் ஆளுங்க படிக்கலைன்னு சொல்றியா நீ, நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லை போட்டு பார்க்கலாம், உங்கள் ஆளுங்களை எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எங்கள் ஆளுங்களை எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க. அமைதிக்கு வந்த இடத்துல கிளைமேக்ஸில் இப்படி ஆயிடுச்சு. இதில் வந்து அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. இதில் தான் பர்சனலாக அது வந்து போகுது. இதில் வேற யாரும் தலையிடவும் இல்லை, ஏன்னா இது ரொம்ப பர்சனலாக போயிடுச்சு. 2 சமூகம்ங்கிற மாதிரி அது முரண்பாடு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை பொதுக்கூட்டம் தான் ஒரு உறுதியாக சொல்ல, கலெக்டர் யார் ஆளுங்கட்சி சார்பாதுன்னு பேச முடியும், அவர் சொல்லிட்டாரு இல்லைங்க இவங்க சொல்கிறது தான் சரி, அது மாதிரி பிட் நோட்டீஸ் கொடுத்து அறிக்கை எழுதி பத்திரிகையில் நியூஸ் கொடுத்துடலாம், பிட் நியூஸ் கொடுத்துடலாம் அப்படின்னா நான் கையெழுத்து போட மாட்டேன்றார் அவர். இல்லை கையெழுத்து போட்டு தான் ஆகணும்னு கலெக்டர் வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு. இல்லை அவன் கையெழுத்து போடுற இடத்துல நான் கையெழுத்து போட மாட்டேன், சரி தனியாக நீங்கள் கையெழுத்து போடுங்க, ஒரே அறிக்கையை 2ஆக எழுதி இதில் 1 கையெழுத்து இங்கே 1 கையெழுத்துன்னு போட்டு ப்ரெஷர் பண்ணி வாங்கிடுறேன். அப்படி கையெழுத்து போட்டுட்டு போனவர் தான் கோவத்தில் வெளியே போகிறார். அவர் யாருக்கிட்டையும் எதையும் சொன்னதாக எந்த தகவலும் இல்லை. ஆனால் நம்ம கிட்ட கதையா இப்போ வரும்போது ஒருத்தன் வந்து என் முன்னாடி கால் போட்டு உட்காந்துருக்கான், நீங்க பாத்துக்கிட்டு எல்லாமே சொன்னா அப்படி எல்லாம் சொல்ல, என்ன வந்து அவமானப்படுத்திட்டீங்கல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு துண்டை உதறி தோல்ல போட்டுட்டு கார்ல ஏறி போயிட்டார். அப்போ அது என்னன்னா, அதை ஒரு பேரையூர் வேலுச்சாமி சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது அவர் போன வேகத்தை மற்றவங்க பார்த்தாலே அது பிரச்சனை, ஏன்னா அவர் அவ்வளோ இறுகி கோபத்துல போறாரு, என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நீ வந்து ஊருக்கு போக வேண்டாம், எங்க ஊருக்கு வந்துரு, அங்க மக்கள் இருக்கிறாங்க, பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, அங்க பிரச்சனை வராது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இமானுவேல் சேகரனா அவர் ஊருக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. ஊருக்கு கூப்பிட்டு போனா ஒரு நாள் அங்க இருக்கிற அப்படி பேரையூர்ல இருக்கிற அப்படி. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எனக்கு வந்து பாரதி பத்தி ஒரு ஸ்கூல்ல வந்து பேசுறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறேன், நான் வந்து போய் ஆகணும், அதனால நான் போறேன் அப்படின்ற. அப்படி இல்லப்பா அது உயிருக்கு ஆபத்து பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லும்போது கேட்கல. உடனே கையில வந்து ஒரு துப்பாக்கி, 2 துப்பாக்கி அவர் வச்சிருக்கிறார், ஒரு துப்பாக்கியை கொடுத்து அதுக்கு புல்லட்லாம் கொடுத்து சேஃப்டிக்கு வச்சுக்கோ, நிச்சயமா ஆபத்து வரும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ற. அப்படி இல்லை எங்க மக்கள் இருக்கிறாங்க, நானும் பார்த்துக்கலாம், அப்படி ஒன்றும் ஏற்கனவே பெரிய மோதல்லாம் நம்ம பார்த்தாச்சு, எதிர்கொண்டுக்கலாம், ஏன்னா இராணுவத்துல இருந்து வந்தவர். ஆமா, அதனால அவரு போல்டா சொல்ற. அப்படி அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, கணேசன் அப்படின்னு சொல்லி இவருடைய பாடி கார்டு ஒருத்தர் இருக்கிறார், நல்லா வாட்ட சட்டமா இருக்கிறார், அவரை வந்து கூட அனுப்புறாரு. எதா இருந்தாலும் கூட அனுப்பி, எந்த உதவினாலும் சொல்லி விடு, ஆள் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படி ஆனா இவர் என்ன பண்றாரு, ஊருக்கு போயிட்டு கணேசனை வந்து திருப்பி அனுப்பி விட்டுரு. அப்படி எங்க ஊருக்கு வந்தாச்சு, இங்க ஆட்கள் இருக்கிறாங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு தம் போடுறதுக்காக கடைக்கு போயிருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு பஸ் வருது, லைட்டை தெரு விளக்கை வந்து கள்ளத்துக்கு எரிஞ்சு உடைக்கிறாங்க, அவ்வளோதான், எல்லாம் இருட்டு, 9 மணி நைட்டு. அந்த நேரத்தில் வந்து சுற்றி வெட்டி போட்டு போயிடுறாங்க. இதுதான் வந்து ஒரு புது 2 கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனைங்கிறது, வேற 2 சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைங்கிறது கடைசியில் வந்து தேவர் வர்சஸ் தேவேந்திரர் அப்படின்ற பிரச்சனையின் ஆரம்பமாக மாறுது. இப்போ முடிவு கிடையாது, நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு பிறகு இமானுவேல் சேகரன் இறந்துடுறாரு. உங்களுக்கு தெரியும் வரலாறு, அதுக்கு போல வரலாறு தெரியும். பெரியார் சொன்னாரு, முத்துராமலிங்கத்தை கைது பண்ணாதான் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. கைது பண்றாங்க. தமிழ்நாடு முழுக்க கொந்தளிப்புகள் வருது அந்த பகுதி. அது அந்த பகுதிங்க ராமநாதபுரம், அந்த ஏரியாவில் அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனை தான். அவங்க ஏரியாவே வந்து 2 MP தொகுதி, 4 MLA தொகுதி, இவ்வளவுதான். அதுக்கு மேலெல்லாம் வந்து ஃபார்வர்ட் பிளாக்குடைய வளர்ச்சி இல்லை. அது அவருடைய செல்வாக்கு. ஏற்கனவே காங்கிரஸ்ல இருக்கும்போது, அவர் மாவட்ட தலைவராக இருக்கும்போது அவருக்கு ஒரு செல்வாக்கு மண்டலம் இருந்தது இல்லை, அது அப்படியே இருந்தது. அதை தாண்டி பெருசா போகல. ராமநாதபுரம் அந்த ஏரியா, பசும்பொன் அந்த ஏரியா தான். அவர் கைது பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அவர் கைது பண்றதுக்கு பெரிய முகாந்திரம் ஒன்றும் கிடையாது, ஆனா கைது பண்றாங்க, என்கவுண்டர் பண்றாங்க. இவரை யாரு வெட்டி கொண்டாங்களோ அவங்கள வந்து கண்ணை கட்டி, அதெல்லாம் கடுமையாக திமுகவே கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்குது, ஜனநாயக விரோதமானது அப்படின்னு சொல்லி அண்ணா பேசியிருக்கிறார் சட்டமன்றத்தில். பெரிய பிரச்சனையாகி இது வந்து அநீதி, தப்பே செஞ்சிருந்தா கூட நீங்க விசாரிச்சு தான் தண்டிக்கணும், இப்படி செஞ்சது தப்பு, கண்ணை கட்டி இந்த மாதிரி சுட்டு கொண்டது அப்படின்றது. இமானுவேல் சேகரனாரை வெட்டி கொன்ன நபர்களை போலீஸ் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல தலைமுறை பண்ணது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ். ஆமா, காமராஜர் தலைமையிலான அரசு. கக்கன் தான் வந்து காவல்துறை அமைச்சராக இருந்தாரு. அப்ப பண்ணிட்டாங்க. இவரு
முத்துராமலிங்க தேவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 15 நாள் என்னமோ ஒன்று இருந்தார். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. என்னன்னா, காமராஜர் ஆட்சியை வந்து கவிழ்க்கிறதுக்கு ஒரு பிளான் நடந்தது. ராஜாஜி தலைமையில் அவர் வந்து ஜனநாயக காங்கிரஸ் ஒரு பேரவை மாதிரி ஒன்று உருவாக்கி, இந்த பக்கம் இருக்கிற திமுக அவங்க எல்லாம் சேர்த்து நாம வந்து அதை காலி கூட்டணி அமைக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருந்தது. அதுக்கு முத்துராமலிங்க தேவர் இசைவளித்திருந்தார். அதுக்கு ஒரு மீட்டிங்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்து சில எம்எல்ஏக்களை வந்து உள்ள வர்றதுக்கு அவங்களும் ஆதரவு இருந்தது. இந்த மீட்டிங்க்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. எல்லாத்துலயும் ஒரு அரசியல் இருக்குல்ல, சரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது பெருசா இதாகல. இது நடந்தது 58, 57, 58 அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த பிரச்சனை எப்போ மறுபடி மேல வருது? முத்துராமலிங்க தேவர் வந்து அதுக்கப்புறம் 62 தேர்தல் எல்லாம் வந்து பெரிய அளவுல பிரச்சாரமே பண்ணல. மதுரையில மட்டும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசினாரு. அது ஏன்னா உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. இறுதி காலம் 63 அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கு பிறகு அவருக்கு குரு பூஜை எல்லாமே அவங்க குடும்பத்தார் அந்த பகுதியில வந்து நடத்துறாங்க. இது இவ்வளவுதான் குரு பூஜை. சுற்று வட்டார பகுதியில இருந்து போறது, வழிபடுறது, ஒரு 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 சித்தர் என்பது போல அவரை வந்து நம்புறாங்க. அந்த வழிபாடுங்கிறது தொடங்குது. குரு பூஜை இதெல்லாம் தொடங்குது. அதை இன்னொன்று, முத்துராமலிங்க தேவர் இறப்புக்கு அண்ணா போயிருந்தார், கலைஞர் போயிருந்தார், டிஎம்கே எல்லாமே மொத்தமா அங்க போயிருந்தாங்க. முக்குளத்தோர் பெல்ட்டை வந்து டிஎம்கே கேப்சர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் 1967 தேர்தலுக்கு பிறகு அவங்க இது பண்ணாங்க. கலைஞர் தான் முதல்ல முத்துராமலிங்க தேவருக்கு செலவு வச்சார். விவி கிரி அப்போ ஜனாதிபதியா இருந்தார். அவரை வச்சு திறந்து வச்சாங்க. ஸோ முத்துராமலிங்க தேவர் இந்த அரசியல் எல்லாம் இவங்க கேப்சர் பண்ணி டிஎம்கே சப்போர்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி அதை வந்து மாற்றி வச்சிருந்தாங்க. இதுக்கு பிறகு அதிமுக பிரிஞ்சு வருது. திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடக்குது 72. இந்த நேரத்தில் வந்து காமராஜர் காங்கிரஸ்னு ஒன்று தனியாக இருக்குது, இந்திரா காங்கிரஸ்னு ஒன்று தனியாக இருக்குது. காமராஜர் காங்கிரஸுக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது, எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருக்குது, டிஎம்கேக்கும் செல்வாக்கு இருக்குது. இடைத்தேர்தல் இதில் வந்து பேசும்போது கலைஞர் என்ன சொல்றாரு? திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. ஏன் ஓட்டு போடணுன்றதை நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறோம், ஓட்டு போடுங்க. ஒருவேளை திமுகவுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காமராஜருக்கு போடுங்க. அவர் கல்வி தொண்டாற்றினார், அவருக்கு ஒரு பெருமை மிகு வரலாறு இருக்குது. எக்காரணம் கொண்டு நடிகனுக்கு போடாதீங்கன்னு அவர் சொல்ல, இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இதை எடுத்துக்கிட்டார். நீ உனக்கு தான் நீ ஓட்டு கேட்கணும், நீ ஏன் காமராஜருக்கு ஓட்டு கேட்குற? காமராஜர் யார் தெரியுமா? தேவர் சமூகத்தை சேர்ந்த 7 பேரை கண்ணை கட்டி கொண்டவர். முத்துராமலிங்க தேவரை வந்து சிறையில் வச்சு கொடுமை செஞ்சவர். அவரை போய் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாமா? அப்போ தேவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு எதிரானவர் காமராஜர்னு அவர் அதைத்தான் எல்லா பக்கமும் பேசினார். தேவர் சாதி உணர்ச்சியை முத்துராமலிங்க தேவர் அந்த கைது, அந்த முதுகுலத்தோர் கலவரம், இதை ஒட்டி அது எமோஷனல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு தேர்தலுக்காக மாயத்தேவரை நிறுத்தி அதை செய்யறாரு. ஆமா, இது 72, 73 அது நடக்குது. கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்த இடைத்தேர்தல், அதுல மாயத்தேவர் தான் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட். அதுல முக்குளத்தூர்ல இருக்கிற ஒருத்தரையே நிப்பாட்டி இந்த பிரச்சாரத்தை எம்ஜிஆர் தான் தொடங்கி வைக்கிறார். இதுல வந்து நீங்க தேவர் உணர்ச்சியை தூண்டும் போது அதோட எதிர் விளைவாக தேவேந்திரர் வந்து அவங்களுக்கு அந்த இது எல்லாமே வருது. காமராஜர் என்ன சும்மாவா கொன்னாரு, எங்க தலைவரை வெட்டினதுனாலதான் கொன்னாரு அப்படின்ற அந்த லைனுக்குள்ள இவங்க அசோசியேட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் ஏடிஎம்கே முழுக்க தேவர் வர்சஸ் தேவேந்திரர் அப்படின்றது தான் சவுத்துல வந்து எடுக்குது. தேவர் வர்சஸ் தேவேந்திரன் நேரடியா இல்லை, அவர் தேவர் அரசியலை திமுகவுக்கு எதிராக வந்து அவங்க எடுக்கிறாங்க. அது இயல்பா ஒரு 2 எதிர்மறை முரண்பாடுல ஒன்று அப்படி தூக்கும் போது அது இன்னொன்று அதை ஒட்டி எழுது. அது இல்லாம அந்த 80களின் இறுதிகள் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சாதி ஒடுக்குமுறைக்கான எதிரான அந்த உணர்வு இருக்கு இல்லையா, பொதுவாக திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம்னு பின்னாடி அணிதிரண்டவர்கள், அது மட்டும் நமக்கு போதாது, பிரத்யேகமா நம்மளுடைய பிரச்சனை, பொது பிரச்சனைங்கிறதுக்கு வெளியே இன்னொரு பிரச்சனை இருக்குது, சும்மா சூத்திரர்கள், பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிறத தாண்டி நம்ம மேல பிரத்யேகமான சேரில் இருக்கிறோம், தீண்டாமை இருக்குது, ஒடுக்குமுறை இருக்குது, இரட்டை கொலை முறை இருக்குது. இதுக்கு எதிரான மூவ்மெண்ட்ஸ் வந்து அந்த நேரங்களில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் தான் ஜான் பாண்டியன் மேலே ஏறி வரார். அப்போ அவங்க வந்து அம்பேத்கரை தான் முதல்ல கையில் எடுத்துட்டு வராங்க. ஆனால் அதுக்கு களப்பலியான இமானுவேல் சேகரன் வந்து ஒரு மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறார். அது சொந்த அடையாளமும் கூட. எப்படி இங்கே அயோத்திதாசரோ அது போல் அது இன்னொன்று, அது ரொம்ப எமோஷனலான ஒரு ஐடென்டிட்டி. அது வந்து ரொம்ப வீரியமாக
அணி திரட்டுவதற்கு உதவியா இருந்தது. இன்னொன்னு அந்த நேரத்தில் வாழ்ந்த மக்களும் இருக்கிறதுனால அது ஈஸியா அவங்களோட ரூட்டடா கனெக்ட் ஆகும். ஆமா, முதுகுலத்தர் கலவரங்கிறது வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். அது இம்மானுவேல் சேகரன் வந்து அதோடைய களப்பலி, அதோடைய அடையாளமாகவும் இருக்கிறார். சாதிய ஒடுக்குமுறையின் அடையாளம். அதுல இருந்து தான் ஆக்சுவலா அது கருகொண்டு எழுந்து 80களில் அது வீரியமடையுது. 80களில் 78ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். 70 ஜான் பண்ணி அதில் ஆரம்பிக்கிறாரு. 80களில் இருந்து அது இன்னும் வீரியமடைஞ்சு வேகம் எடுக்கும்போது இம்மானுவேல் பிம்பமும் அதுக்கு எதிராக இந்த பிம்பமும் இதுக்கு எதிராக இந்த பிம்பமும்னு எதிர்ன்னு அது அப்படியே ஒரு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதுல எப்படி பசுபதி பாண்டியன் வர்றாரு, அந்த சைடு வந்து எப்படி நாடார் சமூகத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேஷ் பண்ணையாரா வேற ஒரு இந்த எழுச்சி இருக்கு இல்லையா. இந்த எழுச்சிங்கிறது வந்து இது பசுபதி பாண்டியனுடைய அப்பாவுக்கு தாத்தா அப்பா அவங்க தலைமுறையும் இதே காலகட்டத்து எழுச்சி அடைந்த ஒரு தலைமுறை. அவங்களும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள்ல வந்து தட்டி கேட்கறதுக்குன்னு ஒரு 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 சில நபர்கள் இப்படி முன் வருவாங்கல்ல, அவங்களுக்கு சுத்தி ஆட்கள் வருவாங்க. அப்போ ஒரு வெங்கடேச பண்ணையாருடைய அந்த இதுங்கிறது வந்து அவங்க பண்ணையார் இல்லை, நீங்க வந்து ஒரு சாதிங்கிறது தானுங்க. ஒரு பண்ணையாருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அதுக்கு எதிரான ஒரு ஒரு பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து சேர்த்து கொண்ட நிலம் தான். அதுக்கு முன்னாடி இருந்து கிடைச்சது தானே. மன்னராட்சி காலகட்டங்கள்ல ஒரு இது இருக்குது எப்படின்னா, இங்க வந்து நிலங்களை வந்து எல்லாருக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கல. நிலம் வந்து அரசுக்கு சொந்தம். ஆனா அதே நேரத்துல 18 கிராமத்துக்கு ஒரு பொறுப்பா ஒருத்தர் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து இங்க வந்து பண்ணையாருங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க வசூல் பண்ணி 3ல் 1 பங்கு அரசு கொடுத்துருவாங்க, 1 பங்கு கோயிலுக்கு கொடுத்துருவாங்க, 1 பங்கு அவங்க வச்சுப்பாங்க. இதுதான் சிஸ்டம். இதுக்கு அந்தந்த சமூகங்கள்ல இருந்து ஆட்கள் வருவாங்க. அந்த சமூகம் இல்லாம பிற சமூகங்களும் இருப்பாங்க. இப்போ முதலியார்களும் பிள்ளைமாரும் தான் பெருவாரியா பார்ப்பனர்கள் முதலியார் பிள்ளைமார் தான் பெருவாரியா அதுல இருப்பாங்க. அப்படி இல்லாம இவங்க இல்லாம வேற சமூகங்கள் இருக்கும். வன்னியர்கள் இருக்கிற இடத்துல வன்னியர்கள் இவங்களுக்கு ஆதரவாளர்களை அப்படி போட்டு வச்சுப்பாங்க. நாடார்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அப்படி அடர்த்தியா இருக்கிற பகுதிகளில் பிறர் இருக்க மாட்டாங்க. இப்ப அங்க இந்த மாதிரி முக்கியஸ்தர்களை வந்து அரசோட பெரும்பான்மை யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஒருத்தர்கிட்ட பொறுப்பா கொடுத்து வைக்கிறது. அப்படி ஒரு பண்ணையாரா தான் வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா வர்றாரு. ஆமா ஆமா, பசுபதி பாண்டியனுடைய தாத்தா வந்து இம்மானுவேல் சேகரனார் அந்த பீரியட்ல வர்றாரா? இல்ல, இவங்க அந்த நேரத்துல எழுச்சியில இருக்கு, புதுசா வர்றவங்க. அப்ப அவங்க ஒரு பிரச்சனைனா தட்டி கேட்கறது போவாங்களா, அன்னைக்கு தட்டி கேட்கறதுங்கிறதே ஒண்ணு கிடையாது. ஸோ அப்பதான் அது உருவாகுது. அதுல வந்து முரண்பாடு ஆகி அவங்க எப்படி டீல் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நம்ம தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளு, இவங்க குடும்பங்கள், இவங்க இந்த சாதி, இவங்க நம்மளை இது பண்றதாங்கிற மாதிரி அவங்க அதை தண்டிக்க, அதுக்கு பதிலுக்கு இவங்க அவர் பையன் பசுபதி பாண்டியனுடைய அப்பா வந்து அவரை கொல்ல, அவங்க வந்து இவரை கொல்றதுக்குன்னு இது பண்ண, அதுல அப்புறம் அவரு சாக, அப்புறம் அதுக்கு பதில் வாங்குறதுக்குன்னு வெங்கடேச பண்ணையார் அவரு சின்ன வயசுலயே இதாகி பசுபதி பாண்டியன் இலக்கே கிட்டத்தட்ட எப்படி ஆகி போச்சுன்னா, அந்த வம்சத்தை அழிக்கணுங்கிறது இவங்களுக்கும், இந்த வம்சத்தை அழிக்கணுங்கிறதும் இவங்களுக்கும், இதுக்கு ஆட்களை சேர்த்துக்கிறது குடும்ப பகையாவே தான் இருக்கு. ஆமா, ஓகே. ஒரு சமூகம் முதலா வந்து அது பெருசா வரல. அது என்ன காரணம்னு ஒருவேளை அது பாசிட்டிவா நல்ல காரணமா கூட எனக்கு தோணுது. ஏன்னா 2 சமூக பகையா அது வளரவே இல்லை. இப்ப நாங்கள் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற காலகட்டத்தில் அருகாமை ஊர்கள் தான் எல்லாமே. பக்கத்து அந்த மூலக்கரையில இருந்து பசங்க படிப்பாங்க, மூலப்பள்ளியில இருந்து வருவாங்க, எல்லா பகுதியில இருந்தும் வருவாங்க பசங்க. எல்லாரும் இந்த கதைகளை நாங்க பேசுவோம். இந்த பழிவாங்கிற கதை இருக்கு இல்லையா, இந்த கதைகளை தான் வந்து பலமுறை பேசி செழிச்சிருக்கோம் நாங்கெல்லாம். ஓகே. ஆமா, அவ்வளவு தூரம் அது இருக்கும். அவங்க ஆனா படத்துல சொல்லும் போது நான் எதுக்காக கத்தி எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறது கூட இப்ப இருக்கிறவனுங்களுக்கு மறந்துட்டானுங்க. இப்ப இருக்கிறவனுங்க இவனுங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது அப்படின்னு ஒரு இடத்துல பசுபதி பாண்டியன் கேரக்டர் சொல்ற மாதிரி வருது. பாண்டியராஜான்ற அமீர் கேரக்டர் உண்மையிலேயே கத்தி எடுத்ததுங்கிறது பர்சனல் பிரச்சனை இல்லையா, இல்ல சமூக பிரச்சனைக்கா? சமூக பிரச்சனை தானே பர்சனல் வெளிப்படும். சொல்லுங்க. இப்ப எப்படின்னா, நான் அது ரொம்ப உள்ள போக கூடாதுன்றதுனால, ஏன்னா அது நிறைய சிக்கல்கள் உள்ள விஷயம். ஓகே. அங்க வந்து ஒரு நீ புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பண்ணையாருடைய கேரக்டர் அவங்க என்னெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. அதுல பாதிக்கப்பட்ட பலர்கள்ல ஒருத்தர் தான் இவங்க குடும்பம், பசுபதி பாண்டியன் குடும்பம். ஆமா, அப்படிதான் இருக்கும். அல்லது அவர் வேற ஒருத்தருக்காக நீதி கேட்டு போயிருந்திருப்பார். இப்படி நீ விடுத்து நான் பூடகமாவே சொல்றேன். புரியுது. ஏன்னா எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க தான், நான் அதுக்கு நடுவில் தான் இருக்கிறேன். புரியுது. அதனால நான் பூடகமாவே சொல்றேன். அப்போ அப்படி வந்து ஒரு பண்ணையார் வர்சஸ் பண்ணையடிமை அப்படிதான் அது முரண். ஆதிக்க சாதி வர்சஸ் தலித்துங்கிறதெல்லாம் அது போகல. ஒரு பண்ணையார் வர்சஸ் பண்ணையடிமைக்குரிய அந்த அது என்னன்னா ஒரு அமைப்பாக வந்து அது வரல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செஞ்சிருக்கோம்னா, அது வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு எதிரான போராட்டம்,
அது கருத்து பிரச்சாரம், உரிமை கோரல், அதுக்கு பிறகு அதுல அடிபணிய வைத்தல், ஆமா அப்படி கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், அதற்கு பிறகு ஒரு ப்ராசஸ் அது நடக்கும். ஆமா. பட் இது இண்டிவிஜுவல்ஸ் எடுக்கக்கூடிய முடிவுன்றதுனால பர்சனல் பகைகளாவே வர ஆரம்பிச்சு. ஆமா, அது என்ன காரணம் அப்படின்னா, நீங்க கலைஞர் ஒரு தடவை சொல்லும்போது திருநெல்வேலிக்கு தெற்க திராவிட இயக்கமே இல்லைன்னு அதை சேர்த்து சொல்லிக்கலாம். நீங்க கம்யூனிஸ்ட் இயக்கமும் கிடையாது. ஓகே, ரொம்ப பலவீனமான பகுதி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காமராஜருடைய எழுச்சி அப்படின்றது வந்து நாடார் கம்யூனிட்டியை வந்து மொத்தமா அப்படி காங்கிரஸ் முன்னாடி திரட்டிடுச்சு. அங்க பண்ணையடிமை, பண்ணையாறு, இணையர் எல்லாருமே அதுலதான் இருப்பார். காமராஜர் தான்ங்கிற மாதிரி அது ஆயிடுச்சு. அதனால பிற இயக்கங்கள் வந்து அங்க பெரிய அளவுல வளர முடியல. இமானுவேல் சேகரன் போன்றவர்களும் காங்கிரஸ்ல இருந்ததுனால தலித் மக்களும் காங்கிரஸ் சார்பு அப்படின்ற மாதிரி அதுல ஒரு பிரிவு வேணா கம்யூனிஸ்ட்ல இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, நம்ம இல்லைன்னா சொல்றதுக்கு இல்லை. ஒரு பெருந்திரளான சக்தியை வந்து அவங்க திரட்டிக்க முடியல. ஏன்னா எங்க எப்படி பார்த்தாலும் சரி, நீங்க தலித்துகளை மட்டுமே வச்சு ஒரு மூவ்மெண்ட் சக்சஸ் ஆக முடியாது. ஏன்னா பண்ணையடிமைகள்ங்கிறது வந்து நீங்க எங்க நாடார்களும் இருக்கிறாங்க, தேவர்களும் இருக்கிறாங்க, தேவதர்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து செல்வந்தர்கள் கிடையாது. துண்டு நிலம் இருக்கும் அல்லது நிலம் இல்லாதவர்களா இருப்பாங்க. இவ்வளவுதான். ஒவ்வொரு சமூகத்திலையும் 1-2 பேர் வேணா பெருசா இருக்கலாமே தவிர பெரும்பாலான மக்கள் வந்து அன்றாட காட்சிகளா தான் இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங் என்ன இருந்ததுன்னா, 2 தரப்பு விஷயத்தையும் பேசுறாரு. வெங்கடேஷ் பண்ணையாரும் நல்லவர் அப்படின்ற ஒரு டோன்ல மாரி செல்வராஜ் காட்சிப்படுத்துறதா என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் ஒரு கபடி டீம் வச்சிருக்கிறாரு, கிளப் ஒன்று நடத்துறாரு. அந்த கிளப்ல எந்த சாதியா இருந்தா என்ன, நல்ல திறமையான பையனா இருந்தா விளையாட கூப்பிட்டுக்குருவோம் அப்படிங்கிற சென்ஸ்ல இருக்கிறாரு. கூட இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பையனுடைய சாதியால தனக்கு ஆபத்து வரும்னு இவர்கிட்ட எச்சரிக்கும் போது கூட பேசாம உங்க வேலையை பாருங்கடான்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் அது ஒரு கட்டத்துல வந்து யாரு வந்து இன்னொரு சாதிக்காரன்னு இந்த பையனை சந்தேகப்படுன்னு அவர்கிட்ட சொன்னானோ அவனே, அவருடைய சொந்த சாதிக்காரனே, இவரை கொல்றதுக்கு துரோகியா மாறி இருக்கிறான் அப்படின்றது. அப்ப சாதி வந்து ஆளை தீர்மானிக்க போறது இல்லை, உன்னுடைய செயல்பாடு தான் தீர்மானிக்குது அப்படிங்கிற லைன் கொண்டு வராரு. இந்த வெங்கடேஷ் பண்ணையாருங்கிற கேரக்டரே வந்து சாதி பார்த்து இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல இருப்பது போலதான் தோணுது. அப்படிதான் இல்ல, அது அங்க அவங்க ஊரோட சூழலே பாத்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் பிள்ளைமார் இருப்பாங்க, இந்த பக்கம் நாடார் இருப்பாங்க, இந்த பக்கம் கோனார் இருப்பாங்க, இந்த பக்கம் தேவந்தர் இருப்பாங்க. இப்படி பல்வேறு சமூகங்களும் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு பண்ணையார் குடும்பங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவா இருப்பாங்க. ஒரு கோயில் திருவிழானா முன்னாடி நிற்பாங்க, எல்லாரையும் சேர்த்து வச்சு. எல்லாருடைய கோயில் திருவிழாலையும் இவங்க தான் முதல் பரிவட்டம் கட்டுற மாதிரி. ஆமா, வந்து இவங்க எல்லா பக்கமும் போவாங்க வருவாங்க. இவங்க தோட்டத்துல வேலை எல்லா பிரிவும் இவங்களுக்கு ஏகப்பட்ட இடம், 1000 ஏக்கருக்கு மேல சொத்து இருக்குது. இல்ல இந்த பக்கம் மூலகரில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பக்கம் தூத்துக்குடி வரைக்கும் போகுது. 40 கிலோமீட்டர்ல அங்கங்க உங்களுக்கு இடம் இருக்குது. பழைய கையில் அங்கங்கெல்லாம் இடம் இருக்குது, பெரிய பணக்காரங்கள்ல. அதனால எல்லா சமூகமும் அவங்ககிட்ட இருப்பாங்க. தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு ஆள்கள். நீங்க வந்து அடியாள்னு நான் சொல்ல வரல. அவங்க பண்ணையார் குடும்பங்கிற வகையில அவங்களுக்கு வந்து பல சமூகங்கள்ல இருந்தும் அவங்களுக்கு பணியாளர்கள் இருந்தாங்க, விசுவாசிகள் இருந்தாங்க, விசுவாசத்தோட இருந்தாங்க. இவங்க ஒவ்வொரு ஊர்கள்லயும் இந்த மாதிரி விளையாட்டு போட்டி அது நடந்ததுன்னா பரிசு கொடுக்கறதுக்கு போறது வர்றது இந்த மாதிரிலாம் உண்டு. அதனால இந்த பசுபதி பாண்டியன் வர்சஸ் இது வந்துங்கிறது வந்து வெங்கடேஷ் பண்ணையாருங்கிறது வந்து அது பர்சனல் குடும்ப பகையா தான் எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. ஆனா கடைசி வரைக்கும் 2 பேரும் சந்திச்சுக்கிறவே இல்லையா? நீங்க எங்க சந்திச்சிட்டாங்கன்னா யாராவது ஒருத்தர் செத்து போயிடுறாங்களே. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, இப்ப சமீபத்துல பசுபதி பாண்டியனை வந்து கொண்டாங்க. ஒரு தேனி மாவட்டத்துல இங்கேயோ தங்கி இருந்தாரு. அவரை வந்து அவர் தலைமுறைவா இருந்து எல்லா தொடர்பையும் துண்டிச்சுட்டு இருந்தார். அப்படியும் கண்டுபிடிச்சு போய் வெட்டி கொண்டாங்க. திண்டுக்கல் கிட்ட இருந்தாருன்றது. ஆமா, அப்படி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போயிட்டு வராங்க. தூத்துக்குடி கோட்டை, திருநெல்வேலி கோட்டைன்னு சரி ஞாபகம் இல்லை, சிறுவைகுண்டம் திருநெல்வேலி தான். திருநெல்வேலி கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது சிறுவைகுண்டம் பாலத்துல 2 பக்கமும் லாரியை வந்து நிறுத்தி தப்பிச்சு ஓட முடியாம சுத்தி வளைச்சிட்டாங்க. இவங்க வெடிகுண்டு வீச அவரு வந்து பசுபதி பாண்டியன் பாலத்துல இருந்து குதிச்சிட்டாரு கீழே. அவர் குதிச்சு ஓடிட்டாரு. அவங்க மனைவி ஜெசிதா பாண்டியன் வழக்கறிஞர், அவங்க இறந்துட்டாங்க, அவரை வெட்டி கொண்டுட்டாங்க. இப்படி வந்து அந்த பகைங்கிறது வந்து அது அடுத்தடுத்த தலைமுறைகள் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கு நான் விசாரிச்ச வகையில் அதுக்கு என்ன முடிவுன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வந்திருக்கிறாங்க? அப்புறம் சமீபத்துல ஒரு 7 பேர் என்னமோ வெட்டி கொண்டாங்க. தீபக் பாண்டியன் ஒருத்தர் வெட்டப்பட்டார். ஆமா, கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை. அதுல வெங்கடேஷ் பண்ணையாருடைய அந்த சமாதியிலெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்தாங்கன்னு. அப்புறம் பதிலுக்கு இவங்க போய் அங்க உள்ள போய் அவங்கள யாருமே பாத்தீங்கன்னா இவங்க அவங்க ஏரியாவுக்குள்ள உள்ள போய் வெட்டுவாங்களே தவிர அங்க யார் இருக்கிறாங்களோ அவன் விட்டு வாங்க வேண்டியதுதான். இப்படிதான் அது இருக்குது. இந்த நபரை தான் வெட்டணும் அப்படிலாம் கிடையாது. அந்த ஏரியாவுக்குள்ள போகும்போது அவங்க யாரோ டார்கெட் பண்ணி இப்ப நீங்க உங்களை தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஓடிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கிறவன் சுத்தான். இப்படி மாத்தி மாத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையா வந்து
அதை அதிகாரப்பூர்வமா ஒரு 30 கொலைகளுக்கு மேல நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் இதுக்கு வெளியே வந்து அது 200 கொலைகளுக்கு மேல நடந்திருக்கும் அப்படின்றாங்க. ஒரு ஒரு தலைமுறையாவே அது ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் நடக்கவே இல்லையா? இல்லையே. அதான் சொல்றேன், முற்போக்கு அரசியல் அந்த மாதிரி சிந்தனை எதுவுமே அந்த பக்கம் வளர்வதற்கான பேஸே இல்லாம போயிருச்சு. அதுதான் நீ நெல்லை பசங்க படிக்கிறாங்கல்ல, இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அது என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அந்த அந்த அது இந்த பக்கம் மூலக்கரை இவங்க ஏரியா இப்படிதான் அது இருக்குது. இவங்களை சுத்தி இருக்கிற அந்த கம்யூனிட்டி ஆட்களை வந்து சேர்த்துக்கிறாங்க. இன்னும் ஆச்சரியமா இருக்கும், பசுபதி பாண்டியனுக்கு எதிராக இவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஒரு அடியாளா இருந்தாங்க. என்ன இவர்களால் பலன் பெற்ற குடும்பமா அவங்க இருப்பாங்க. நல்லது கெட்டதுக்கு இவங்க தான் போய் நிற்பாங்க. ஒரு பொருளாதாரத்தை, ஒரு மருத்துவத்தை, படிப்பு செலவு, இன்னும் பிற அவங்களும் பசுபதி பாண்டியன் எதிராக இருக்காருங்கிறதுக்காக இந்த சமூகங்கள் மொத்தமும் நம்மளுக்கு எதிர் அப்படியும் சொல்ல இல்ல இல்ல, அது குடும்ப பிரச்சனைன்றதுதான் எல்லாருக்கும். அப்ப அது சாதி பிரச்சனையா இல்ல. அப்புறம் ஏன் மாரி செல்வராஜ் 2 சமூகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைய அது எந்த நேரமும் அப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், வந்து 2 கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை 2 சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனையா மாறிச்சு. வேற 2 சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனை வேற ஒரு சமூகத்துக்கு இடையிலான பிரச்சனையா மாறுது. அதுக்கப்புறம் 2 பிம்பங்கள் வந்து உருவாகி 2 சமூகத்தை வந்து பிளவுபடுத்தினதுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது ஏன் சொன்னேன்னா, நாளைக்கு இது நடக்கலாம். புரியுது. என்ன விஷயம் அப்படின்னா, இங்க வந்து நிறைய பேர் வந்து வெளியூர்களுக்கு வந்துட்டாங்க. ஓரளவு அறிவுள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளவர்கள், படிப்போ அல்லது வியாபாரமோ ஏதோ ஒரு வகையில ஒரு பெருந்திரளா வந்து இங்க வெளியே வந்துட்டாங்க. இப்ப எங்க ஊர்ல வந்து, இப்ப எங்க குடும்பத்துல வந்து ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் ஊர்ல இருக்குது. ஒரு 40 குடும்பம் இருக்குது அப்படின்னா அதுல ஒரு குடும்பம் மட்டும் தான் ஊர்ல, மீதி எல்லாமே சென்னையில, பாம்பேல, கோயம்புத்தூர்ல அங்கங்கன்னு இருக்கிறாங்க. இது போல ஊரையே வந்து மொத்தமா வந்து வெளியே இருக்குது. இப்ப எங்க ஊரு சங்கம் இருக்குதுங்க, அங்க வந்து 600-700 பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க. அப்ப ஊர்ல உள்ள எவ்வளவு பேர் சென்னையில இருப்பாங்கன்னு பாத்துக்கங்க. இது போல ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்தும் வெளியே வந்துட்டாங்க. ஓகே. ஸோ நீங்க இடைநிலை சாதி அல்லது ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய பிரிவு வந்து அங்க வந்து பலவீனமா தான் இருக்குது. நான் யதார்த்தமா ஒன்று சொல்றேன். இப்போ ஊர்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இவனுங்கெல்லாம் தலித்துகள் வந்து இப்போ கொஞ்சம் பேர் பைக்கில் போறாங்க வராங்க, மண் வட்டிலாம் தொங்க போட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வராங்க போல இருக்கு. அப்புறம் குளிச்சுட்டு கிழிச்சுட்டு மறுபடியும் திரும்பி கோயில் திருவிழா நடக்குது, பைக்கில் வராங்க, கோயில் முன்னாடி பைக்கை நிறுத்திட்டு போறாங்க. அப்போ ஒருத்தர் ரொம்ப நாள் ஊருக்கு வராத ஒருத்தர் மறுபடியும் வந்திருக்கிறார். அவர் ஏன்னா முன்னேறினவர் தான் வரணும்னு நினைச்சிருக்கிறார். 10 வருஷம் கழிச்சு முன்னேறினதா ஃபீல் பண்ணிருக்கிறார், வந்திருக்கிறார். அவர் வந்து பார்க்கும்போது ஊரே வேற மாதிரி இருக்குது. என்னங்க இவங்கெல்லாம் பைக்கில் வந்து சுற்றுறானுங்க போறானுங்க, என்ன இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நான் கேட்டு அவர் ஊர்ல உள்ளவர் சொல்றாரு, கேட்டா ஏங்க நாங்க இருக்கும்போதெல்லாம் அப்படிலாம் விட மாட்டோம் தெரியுமா அப்படின்னு. சரி, இப்ப நீ பண்ணிட்டு ஏதாவது வம்பு எடுத்துட்டு போவ, அவர் 2-3 கெட்ட வார்த்தை சொல்லிட்டு நீ மயிரா புஜுன்னு போயிருவ. இங்க வந்து பக்கத்துல இருந்து 4 பேர் அடிக்க வந்தா கூட கேட்கறதுக்கு நாதி இல்லாம கிடக்குற, எல்லாம் வயசான ஆளுகளா கிடக்குறச்சு. நீ முன்னேறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போன, நீ என்ன குரங்காய் மறுபடியும் திரும்பி வந்திருக்குன்ற கேள்விதான் வருது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஊர்ல உள்ள ஒரு பெரியவர் சொல்றாரு, நீ வந்து ஏதாவது வம்பெடுத்து விட்டு போயிருவ, நாளைக்கு அவன் ஊருக்கு பிரச்சனைன்னா அவனுதான் கூட நிக்க போறானுங்க, நல்லது கெட்டதுக்கு ஒன்னா நிக்கிறானுங்க, ஒன்னா மண்ணா இருக்கிறோம், உனக்கு என்ன வந்து போச்சு. ஜப்பான் போயும் திருவோடு தூக்குற மாதிரியான மனநிலை உள்ளவங்க. இது மட்டும் இல்லாம இப்ப எங்க பகுதிகளில் வந்து நிறைய வந்து கோயில்கள்ல வந்து தலித்துகளை வந்து இந்த கோயிலுக்கு வரி சேர்த்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் பொதுவான வரி அப்படின்றதுலாம் உருவாகி வருது. இப்போ முளைப்பாரி எடுக்கிறது கூட தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து முளைப்பாரி எடுத்து ஊருக்கு எல்லாருமா சேர்ந்து வராங்க. இதெல்லாம் நிறைய மாறி இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னா, சிட்டில இருந்து போனவன் என்னைக்கு இங்க இருந்து போனானோ கோமா ஸ்டேஜ் அந்த இதுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது என்ன திடீர்னு காந்தி செத்துட்டாராங்கிற மாதிரி அவன் வரான். ஊர்ல இருக்கிறவன் மாறி இருக்கிறான். இந்த கிரவுண்ட் சேஞ்ச் வந்து அங்க நடந்திருக்குது. இன்னொன்று, நாடார் கம்யூனிட்டி வந்து முழுக்க வந்து கமர்ஷியலா வணிக சமூகமா மாறினதுங்கிறது, எல்லாரோடையும் புழங்கக்கூடியவர்களா மாறினது அப்படின்றது. இப்ப எவனோ ஒருத்தன் ட்ரிகர் பண்ணா கூட 4 பேர் தடுக்கிறது இருக்கான். ஒரு சமூக பகையா வளர்த்து தொழிலையும் கெடுத்துக்கிட்டு வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுன்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. வாழ்க்கை போயிடும். நீ ஒவ்வொரு நாளும் கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்குன்னு போறியா, ஒழுங்கா கடையை திறந்து வியாபாரம் பார்க்க போறியா? உனக்கு 2 பொண்டாட்டி இருக்கிற, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், நீ எதை பார்க்க போறான்னா ஆமா இல்லைன்னு அவன் டக்குன்னு அப்படியே திடீர்னு ஒரு பேய் பிடிச்சதுன்னா திருநீரை போட்டு அமுக்குற மாதிரி போ இப்போ பொழப்ப பாரு, இப்படி சொல்றதுக்கான ஆட்கள் நிறைய பேர் பெருகிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அப்படி ஒரு கான்சியஸ் வந்துருச்சு, நீ முன்னேறதுக்கு என்னவோ அதை பாரு. இந்த கான்சியஸ் தான் வந்து இதுக்கு பின்னாடி அணிதரலாம பார்த்துச்சு. புரிஞ்சுக்கிறேன். இப்ப பசுபதி பாண்டியன், வெங்கடேஷ் பண்ணையார் அந்த ஃபைட் 2 நபர்களா எப்ப அந்த முடிவுக்கு வருது?
அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வெங்கடேச stories okay. பண்ணையார் வந்து சசிகலா அவங்க இது பண்ணாங்க அப்படின்றது அங்க ஒரு கருத்து இருக்குது. சசிகலா வந்து பழி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன அவர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து இப்போ இங்க 2002 வந்து நான் இப்போ சைதாப்பேட்டில் தான் இருந்தேன், எனக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து கிட்டு வந்து ரொம்ப வெயிட்டான ஆளு, சைதை கிட்டு. ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்குது, இருந்தாலும் சைதாப்பேட்டை இடைத்தேர்தலில் வந்து அவர் வம்பு பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அப்போ இதுக்கு சேலஞ்ச் பண்ற வெயிட்டான ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு வெங்கடேச பண்ணையார் தான் அவங்க கூட்டு வந்தாங்க. அவர் அங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் அவருக்கு செல்வாக்கு உள்ள பகுதியில இருந்து நான் ஃபுல்லா ஆட்களை இறக்கி பேரணி போனாங்க. சைக்கிள்ல மொத்தம் பெரிய மாஸ், அது அப்படியே திரைக்கிறாங்க. ஒரு பெரிய தேர்தல் நடக்கிறது போல அவங்க வந்து அந்த சைதாப்பேட்டை ஏரியாவே வந்து சுத்தி வந்து மாஸ் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவே அவர் வந்து ஒரு வெயிட்டான ஆளாக இருந்தார், ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டராக தான் இருந்தார். அதுக்கப்புறம் சாத்தாங்குளம் இடைத்தேர்தல், அங்கே போனீங்கன்னா அங்கே வேற யாரையுமே வேலை செய்ய விடலைன்றதே ஒரு கம்ப்ளைண்ட். எந்த கட்சிக்காரனையும் வெளியே வர விடலை, ஏடிஎம்கே மட்டும்தான் வேலை செஞ்சாங்க. இவங்க கேங்கு தான் மொத்தமாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கே ஒரு தலைவர் வெளியே வரணும் அப்படின்னா அவருக்கான ஆட்கள் வரணும்ல, எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கூட்டத்தை பார்த்தாலே பயமா இருக்குது, எங்க போய் எலெக்ஷன் வேலை பிரச்சாரமே நடக்காது. ஆமா, அண்ணா போஸ்டா ஜெயிக்கிற மாதிரி தான், கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த மாதிரிதான் வந்து நடந்துச்சு. இப்படி வந்து இதெல்லாம் புதுசு. எனக்கு இது வளர்ந்துருந்தா எங்க போய் முடிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. ஜெயலலிதா பீரியட்ல வந்து இப்படியான பவர் சென்டர்ஸை பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆமா, ஆட்டோ சங்கர் அந்த மேட்டர் எல்லாம் கூட இதோடு தொடர்புடையதா தான் இருந்தது. ஆமா ஆமா, அப்படி வந்து அவங்க அதை தாண்டி ஒரு கம்யூனிட்டி போலரைஸையும் அவங்க அவரை முன்னிறுத்தி இதை செஞ்சாங்க. அந்த பேரலா அவங்கள கவுண்டர் பண்றதுக்காக பசுபதி பாண்டியனை பயன்படுத்துறதுன்னு எதுவும் நடக்கலையா? இல்ல, அவங்க மறவர் வர்சஸ் தேவேந்திரர்னு ஒரு பிரச்சனை ஏற்கனவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எப்பெல்லாம் வந்து முரண்பாடு வருதோ அப்பெல்லாம் மறவர் ஓட்டுங்கிறது ஏடிஎம்கே போகும். அந்த உணர்ச்சி மழுங்கும் போது டிஎம்கே போட்டுருவாங்க, டிஎம்கே ஜெயிச்சிரும். 96 நடந்துச்சு இல்லையா? அதனால அது எப்பவுமே தூசி திட்டிட்டு அது ஒன்று. அதனால வந்து தேவேந்திரர் பக்கம் எப்பவுமே ஏடிஎம்கே போகாது, எப்பவுமே போகாது. அவங்க டிஎம்கே சைட்ல இருந்தும் பசுபதி பாண்டியனை பேம்பர் பண்றது அந்த மாதிரி எதுவும் பண்ணுவோம் இல்லையா? இல்ல, அப்படியும் அது நடக்கல. ஏன்னா அவங்க பாமகவோட தான் ஒரு அசோசியேட்டா இருந்தாரு. 96 எலெக்ஷன்ல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பான வேட்பாளர் அவரு. இந்த பக்கம் ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியோட அசோசியேட்டா இருந்தாங்க. அவங்க திமுக அதிமுக மேலேயே அதிருப்தியில இருந்தாங்க. ஓகே, அப்ப காங்கிரஸ் மேலேயும் அதிருப்தி. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டா வந்தவங்க தானே. ராமதாஸ் வந்து அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ்ன்னு எல்லாரையும் பேசுறாருன்னு உடனே நம்பி போன அது மட்டும் இடதுசாரி தோழர்களோட அது வடக்க. இவங்க என்னன்னா இங்க பள்ளி, அங்க பல்லர், நம்மளாம் ஒரே இனம் தான், அந்த லைன் அப்படித்தான் அவங்க எடுத்தாங்க. ஓகே, போதாத வரைக்கும் அன்னைக்கு அம்பேத்கர் வந்து ஒரு ஐடென்டிட்டியா இருந்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய. இன்னைக்கு தான் அது மாறிடுச்சு. அம்பேத்கரை வந்து முன்னிறுத்தி தான் தேவேந்திர உலக சமூகங்கள்லையும் தலைவர்கள் உருவானாங்க, வேலை செஞ்சாங்க. அதனால இப்போ இவர் அம்பேத்கரை ஏற்றுக்கிறாரு, பெரியாரை ஏற்றுக்கிறாரு, பெரியார் மேலே ஒரு மரியாதை உண்டு, பெரியாரை ஏற்றுக்கிறாரு இப்படிங்கிற லைன்லையும் வந்து இணைஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸாக தான் அவங்க வந்து போக முயற்சி பண்ணாங்க. அதனால டிஎம்கே அவங்களை எடுத்துக்க முடியல. ஓகே, எந்த கட்டத்தில் பசுபதி பாண்டியன் கொல்லப்படுறாரு? பசுபதி பாண்டியன்லாம் கிட்டத்தட்ட வெங்கடேச பண்ணையாரால் கொல்லப்படலை. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிரச்சனை போய் முடிஞ்சிருக்கணும். ஏன்னா வெங்கடேச பண்ணையாரை கொல்லணுங்கிறது அவங்களுடைய மோட்டிவா இருந்தது. அப்ப இவங்க அதுக்கு ஆட்களை வச்சுக்கிறது, பாதுகாத்துக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்னு அவங்க சில அப்பப்போ உள்ள போறது குதிக்கிறதுலாம் இருக்கும், தேடுறது, சுத்தி வளைக்கிறதுங்க இருக்கும், அவங்க எஸ்கேப் ஆகுறதுன்னு இருக்கும். அல்லது அவங்க கணிச்சிருவாங்க, முன்னாடி ஆள் நடமாட்டம், வேற ஆள் வராங்க. சினிமா மாதிரி தான் இருக்குது அதை சொன்னா. எப்பவுமே பதட்டமும் பரபரப்பும் இருக்கக்கூடிய பகுதி. இதுல ஜெயலலிதா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என்கவுண்டர் பண்ணிட்டாங்க வெங்கடேச பண்ணையாரை. ஆக்சுவலா என்கவுண்டர் பண்ணதுங்கிறது வந்து பசுபதி பாண்டியனை கொன்னதுக்காக பண்ணது இல்ல. பசுபதி பாண்டியன் ரொம்ப லேட்டா செத்தாரு. ஆனா படத்துல வந்து பசுபதி பாண்டியன் கொல்லப்பட்டதற்காக பழிவாங்கும் விதமாக அரசு வந்து இவரை என்கவுண்டர் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சினிமாவில் அப்படி சுவாரஸ்யத்துக்காக செஞ்சிருக்கலாம். ஆனா இது 2002 2003 அந்த டைம்லயே நடந்துருச்சு. அப்பவே வந்து அவரை கொண்டுட்டாங்க. அதனால ஏடிஎம்கேக்கு எதிரான மனநிலை வந்து அங்க உருவாயிருச்சு. ஆமா, ரொம்ப தீவிரமா உருவாயிருச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவர் எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தார் திருச்செந்தூர் தொகுதியில, எங்க தொகுதி. அவர் வரும்போது அவர்கிட்ட எல்லாம் பயங்கர பிரச்சனை பண்ணாங்க, காரெல்லாம் சுத்தி வளைச்சு பிரச்சனை பண்ணி. என்ன காரணத்துக்காக என்கவுண்டர் செய்யப்பட்டார் அது நிறைய சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம பெரிய 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 பிரச்சனைகள் எல்லாம் கதைகளா யூகங்களா இருக்குது, என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அதனால அது எதுவுமே சொல்லப்படலை. அதுவே கூட அவங்களுக்கு வந்து பயங்கர நாடார்கள் மத்தியில
ஏடிஎம்கே பேஸ் அது. இப்ப காங்கிரஸ்ல இருந்து உடைஞ்சு அது டிஎம்கே எதிர்ப்புணர்வாங்க இருக்கும். ஏன்னா காமராஜர் தோக்கடிச்ச கட்சி திமுக அப்படிங்கிற கோபம் தான் இன்னைக்கு வரைக்கும் அதை ஊதிக்கிட்டே இருப்பான். பிஜேபி காரங்களும் அதை பேசிட்டு இருப்பான். ஆமா, அதனால அங்க வந்து ஏடிஎம்கே பக்கம் தான் அது சாஞ்சுது. அதுக்கு வெங்கடேச பண்ணையார் போன்றவர்கள் உதவியாகவும் இருந்தாங்க. இவங்களா அதை வந்து வெங்கடேச பண்ணையாரை என்கவுண்டர் பண்ணி அன்னைக்கு ஒரு லீடரா வளர்ந்துருந்தார் அவரு. அதனால அது வந்து பெரிய சென்சிட்டிவா மாறிடுச்சு. ஆக்சுவலா நீங்க ஒரு நல்லவரா கெட்டவரான்றது பசுபதி பாண்டியன் வர்சஸ் இதுல வந்து நீங்க பழி வாங்குறது அப்படின்ற இதுல வந்து அவர் எப்படி வேணா நீங்க வச்சுக்கீங்க. ஆனா சமூகம்னு பார்க்கும்போது இவரைய வந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சாரு. என் ஃப்ரெண்டு, என் கூட படிச்ச பையன், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பையன், அவன் கபடி டீம், அந்த கபடி டீம்ல வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு பேரை போட்ட டிஷர்ட் தான் அவன் போடுவான். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவன் மட்டும் இல்லை, அவருடைய எல்லாருக்குமே வந்து வெங்கடேச பண்ணையார் வந்து அவ்வளோ. நீங்கள் ஒரு பண்ணையாருங்க, ஒரு பெரிய பணக்காரரு. இப்போ நாங்கள் ஸ்கூல் முடிச்சு நாங்கள் வரோம். நாங்கள் எங்கள் ஊருக்கு இந்த பக்கம் போவோம், அவங்க அந்த ஊருக்கு அப்படி போவோம், அம்மன்புரம் அந்த பக்கம் அப்படி போவாங்க. இவர் புல்லட்டில் வருவார். அது யூனிஃபார்ம் பார்த்தாலும் தெரிஞ்சிடும், ஏன் எங்கே போறீங்க அப்படின்னு. அம்மன்புரமா உட்கார், யார் என்னன்னு கேட்காம ஏற்றிட்டு போவார். இது மாதிரி அவங்க அண்ணன் துரப்பாண்டி அவரும் அப்படித்தான். இப்படி இருக்கிறவங்களை எப்படி நீங்க வந்து இது பண்றது? அவங்க எந்த இடத்துல சொல்றாங்களோ இறக்கி விட்டு போவாங்க. இது ரெகுலராகவும் நடக்கும். எல்லாரோடையும் ஒன்னா புழங்கிக்கிட்டு இருப்பாங்க, உதவிகள் செய்வாங்க. கபடியில வந்து அவருக்கு அவ்வளோ தீவிரமான ஆர்வம். இன்னொன்று தெரியுமா, ஆக்சுவலா வந்து அவங்க மணத்தி டீம், இவருடைய மிஞ்ஞானபுரத்து டீம், இவர் ஸ்பான்சர் டீம் வந்து மிஞ்ஞானபுரத்து டீம். மூலக்கரை ஒரு ஊர், ஆனால் மிஞ்ஞானபுரம் அது அந்த பக்கம் இருக்குது. மிஞ்ஞானபுரத்து டீமுக்கு தான் இவர் ஸ்பான்சர். அந்த டீமை மணத்தி டீம் தோக்கடிச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு வெறுப்பு தானே வந்திருக்கணும், வெறுப்பு வரல. அதுல இந்த பையன் நல்லா விளையாடுறானப்பா, எடுத்துக்கப்பா அவங்க டீமுக்கு எடுத்துக்கிறாங்க. அதுல வந்தவர் தான் மணத்தி கணேசன். ஆக்சுவலா வந்து அது அங்கீகரிக்கப்படாத டீம். அது அங்க அங்கீகரிக்கப்பட்ட டீம் அந்த கிளப் மாதிரி வச்சிருப்பாங்க, அங்கங்க டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கும். அந்த லிஸ்ட்ல இல்லாத டீம் இது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள வராங்க, உள்ள வந்ததுல மிஞ்ஞானபுரம் டீம் அடிக்கிறாங்க அப்படின்ன உடனே அது எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா இவன் தான். ஏன்னா உட்காந்து இவங்கெல்லாம் பாக்குறாங்கல்ல, நல்லா விளையாடுறானப்பான்னு எடுத்துக்கிறாங்க. இது நாடர்கள் இருக்கக்கூடிய டீம். அப்படியே அதுக்குள்ள வர்றாரு அவரு. அது மட்டும் இல்ல, அதுல சன் பேப்பர் மில் இருக்குது திருச்செந்தூர். அவர் யாரு அப்படின்னா சீபா ஆதித்தனார் உருவாக்குன டீம் அது. சிவந்தி ஆதித்தனர் நடத்திக்கிட்டு இருக்கிற டீம் அது. அவர் யாரு, ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு போயஸ் கார்டுல பக்கத்துல இருக்கிறவங்க, நல்லது கெட்டது ஒரு அடிக்கடி சந்திக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமானவங்க. அப்போ சன் பேப்பர் மில்ல இருந்து அவருக்கு கேட்கிறாரு, சிவந்தியாத்தன் கேட்கிறாரு, எப்பா பையன் நல்லா விளையாடுறான், கணேசன் அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. இவர் அனுப்பி விடுறாரு. எங்க போனாலும் நல்லா, தனக்கு மட்டும்னு அவர் நினைக்கல, தான் ஜாதிக்காரனுக்கு மட்டும்தான் இது கிடைக்கணும், தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அப்படி எதுவும் இல்லாம அந்த வேலை நடக்குது. இவர் நடக்கிறாரு. இன்னொன்னு, தமிழ்நாடு டீமுக்குன்னு இது பண்ணும்போது அதுக்கு அவர் அனுப்பி விடுறாரு, சிவந்தியாத்தன் அனுப்பி விடுறாரு. இன்னொன்னு சொல்ற, மணத்தி டீம்லயே ஒரு முதல்ல சேர்த்துக்க மாட்டாங்க. ஆமா, இவர் எங்க சேர்த்துக்கிறாங்க தெரியுமா, நாசரத்து ஸ்கூல்ல. ஆமா, அவர் சேர்த்து விடுவார் யார் தெரியுமா, அவர் ஒரு நாடாரு வாத்தியாரு, அவர்தான் சேர்த்து விடுவாரு. அதுக்கு பிறகுதான் இவர் டீம்ல வர்றாரு. அதுக்கப்புறம் மிஞ்ஞானபுரம் டீம் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து சன் பேப்பர் மில் டீமுக்கு போறாங்க. சன் பேப்பர் மில் டீமுங்கிறது பெரிய டீம். அது வந்து மாநிலம் முழுக்க போய் விளையாடிட்டு வர டீம். அதுல ஒருத்தன் தெரிப்பா இருக்கிறான், அங்க ஏரியாவில் சொல்லுவாங்க தெரிப்பா இருக்கான் அப்படிம்பாங்க, தெரிக்க விடுறான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தெரிப்பா இருக்கானே அப்படின்னு அது சொல்லுவாங்க. சொல்லும்போது சொல்லுவாங்க, போனோன்னா அப்படியே 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் அப்படி அழிட்டு வந்த மாதிரி வரும் அப்படி அப்படிம்பாங்க. அவர் பயிற்சி முறையே வந்து அங்க ஃப்ரெண்டு சொல்லுவான், வாழைத்தோப்புக்குள்ள போய் இப்போ நாங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், இந்த ஆள் போய் வந்து சொல்ற வச்சு வாழை இப்படி இடிச்சுட்டு இருப்பா, அப்படி இப்படி முட்டுவாரு, இப்படி முட்டுவாரு, இப்படி வச்சு தலையில வச்சு முட்டுவாரு, என்ன பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கிறானே அப்படின்னா ஒரு சிந்தனை முழுக்க கபடி. மணத்தி கணேசன். ஆமா, அது மாதிரி சிவத்துல போய் இடிச்சுக்கிட்டு இருப்பாரு. எப்போ வேணாலும் சரி, முட்டி தூக்கணும், இப்படி முட்டி தூக்குறது. எல்லாரும் ஒரு ரெய்டை மட்டும் தான் பேசுறாங்க, அவர் நல்ல கேட்சர் அவரு. ஆமா, பிடிச்சாருன்னா. ஆமா, படத்துல வந்து ஒரு டீமா போய் பிடிக்கிற மாதிரி இது பண்றாங்க இல்லையா, டீம் ஒர்க் இருக்கும், ஆனா சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய உண்டு. அப்படி நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா டப்புன்னு முட்டி அந்த பக்கம் அடிச்சு தெளிவாரு. அதுக்குன்னு பிரத்யேகமா வந்து ஆமா, நீ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் அந்த பக்கம் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், ஆம்பளையும் பொம்பளையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு பைத்தியக்கார மாதிரி வாழையில போய் முட்டிக்கிட்டு கிடக்குறான், வாழைத்தாரில் போய் முட்டிக்கிட்டு கிடக்குறான் அப்படின்னா என்ன நினைப்பாங்க? என்ன அப்படி அவங்களாம் தோட்டத்து வேலைக்கும் போவாங்க, வாழை எடுக்கிறது, மண் வெட்டி வச்சு வேலை செய்யறது, எல்லா வேலைக்கும் போவாங்க.
ஆனா அது முடிச்சுட்டு அப்படியே விளையாட வந்துருவாங்க. இப்படி வந்து வந்தவர். இதுக்கு எல்லா பக்கமும் அங்கீகாரமும் இருக்குது. நீங்க சமூகம் வந்து ஒரு பக்கம் எந்த சூழல்ல அது சொல்றாரு, இரண்டாக பிளவுபட்டு நிக்குது. அந்த பக்கம் தேவர் வர்சஸ் மறவர், இந்த பக்கம் தேவேந்திரர் வர்சஸ் தேவர் வர்சஸ் தேவேந்திரர், இந்த பக்கம் பசுபதி பாண்டியன் வர்சஸ் பண்ணையாரு. அந்த பண்ணையார் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்படி வந்து ஒரு ரூட்டு ஒருத்தர் கிளியர் ஆகி வருது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நீங்க வந்து சாதி, மதம், நிறம் என்ன உங்களை ஒடுக்குறதுக்கான என்ன ஒண்ணு வந்தாலும் சரி, நீங்க அர்ப்பணிப்போட ஒரு விஷயத்துல வந்து பிடிவாதமா நின்று வந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். இந்த படத்தின் பத்தி எனக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அதுதான். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, உன் திறமை வந்து அடிச்சு நொறுக்கிட்டு வெளியே வந்துடணும். அதை வந்து யார் நினைச்சாலும் தடுக்க முடியாத அளவுக்கு அது போகும். ஆமா, அது எவ்வளவு பெரிய வைப்ரேஷனான ஒரு விஷயம். அப்படி சொல்லும் போது ஃபுல்லா இருக்குது இல்ல. அதுல ஒரு நேஷனல் லெவல்ல போய் விளையாண்டு ஜெயிச்சு காட்டி, நீங்க வந்து அவர் நேஷனல் லெவல்ல போய் ஜெயிச்சு தேசிய டீம்ல அது ஒரு சொல்ல மறந்துட்டேன், ரத்னம் நாடாரு, கேப்டன் ரத்னம் இருக்கிறாருல்ல, கன்னியாகுமரி நாடார் அவரு. அவரு தான் இவரை எடுக்கிறார். அப்படி 1 நம்பர் டிஷர்ட். ஆமா, அவர் எடுத்துக்கிறாரு. அப்ப அவங்க வந்து ஆசிய விளையாட்டு போட்டியில போய் ஜெயிச்சுட்டு கப் அடிச்சுட்டு வராங்க. அந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. அந்த 60 ஊருக்கும் அவங்க ஜீப்ல கொண்டு போய் கப்பை தூக்கிட்டு சுத்தி போய் எல்லா மக்களும் கொண்டாடி அன்னைக்கு அறிவிக்கிறதுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. சொல்லும்போது அது ஒரு எமோஷன் தான். அது எல்லாருமா சேர்ந்து அந்த 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 வெற்றியை பகிர்ந்து இருக்கிறாங்க. ஆமா, மனதி கணேசன்ங்கிறது வந்து ஒரு நபர் கிடையாது, நபர் இல்ல, அது ஒரு பெரிய கூட்டத்தினுடைய முகம். ஆமா, இன்னைக்கு தமிழர்களுடைய அடையாளம் இல்லையா? அந்த நீங்க அந்த டீம்லயே வந்து பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணது ரத்னமும், ஆமா, தமிழங்க 2 பேரும், கன்னியாகுமரி, இந்த பக்கம் திருநெல்வேலி. ஆமா, இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து பெர்ஃபார்ம் பெரிய அளவுல இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அதான் இன்னைக்கு அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு கபடி மேல தீவிரம் அதிகமாயிருச்சு. நீங்க 96 வேர்ல்டு கப் வரும்போது மொத்த கிராமங்களுமே கிரிக்கெட்டை நோக்கி மாறிடுச்சு. ஒரு பக்கம் கிரிக்கெட்டும் இருக்கும், ஆனா கபடியும் இருக்கும். இன்னைக்கும் கபடி வந்து அழியாம இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த வெற்றி ஒரு காரணம். இன்னும் சொல்லும்போது இப்ப என் கூட படிச்ச பசங்க சொல்லுவாங்க, மனதி கணேசன் பேரை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் யாராவது ஒரு ஸ்டெப் வந்து இப்படி வந்துச்சுன்னு வைங்களா, அவர் மாதிரி நீ பண்றப்பா, ரவி அந்த மாதிரி பண்றப்பா, இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அங்க அந்த மேட்ச் பாக்குறது தீவிரமா போயிட்டு வந்திருப்பாங்க. என் டீம்ல, எங்க ஸ்கூல் டீம்ல ஒருத்தன் அப்படி அவங்களோட நெருக்கமான பையன் ஒருத்தன் உண்டு. எங்க நடந்தாலும் மேட்ச் பார்க்க போயிடுவான். மனதி கணேசன் விளையாடுறாரு அப்படின்னா பார்க்க போயிடுவான். ஏன்னா இன்ஸ்பயர். ஆமா, அவர் இப்ப எங்க திருச்செந்தூர்ல இருக்கும்போது அவர் ஒரு தடவை அவர் ட்ரைனிங்க்கு வந்து சும்மா ஒரு அறிமுகத்துக்காக எங்க கபடி டீமுக்கு வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக கூப்பிட்டு வராங்கன்னா மொத்த ஸ்கூல் வந்துருச்சு. இப்ப திருச்செந்தூர் ஸ்கூல்ல எல்லாருமே தலித்தா படிச்சிருப்பாங்க. ஸோ மனதி கணேசன்ன்றது வந்து அது நீங்க அவர் எங்க இருந்து வந்தாலும் சரி, இன்னைக்கு அவர் வந்து எல்லாருக்குமான பெருமிதமா மாறிட்டார். புரியுது. பசுபதி பாண்டியன்ங்கிற கேரக்டர் அது எப்ப முடிவுக்கு கொண்டு வர்றாங்க? அது இல்ல, அது வெங்கடேச பண்ணையார் இறந்ததுக்கு பிறகே ஒரு எப்படினாலும் சரி அவர் பழிவாங்கப்படுவாருங்கிறத அவங்க உணர்ந்திருந்தாங்க. ஆக்சுவலா பண்ணது வந்து அரசு வர்க்கம். ஆமா, அது ஏன் பசுபதி பாண்டியன் பக்கம் திரும்பணும்? அது பழைய பகைய தானே. அப்படியே பார்த்தாலும் பசுபதி பாண்டியன் ஒன்னும் என்கவுண்டர் பண்ண சொல்லல, அது வேறையா இருந்திருக்கு, இது வேறையா இருந்திருக்கு. இதுக்கு ஏன் இவரை பழி வாங்கணும்? அதோட முடிச்சிருந்திருக்க வேண்டியதானே? இல்ல, ரைட்டு. ஆனா பசுபதி பாண்டியன் வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து அது அவங்க அப்பா காலத்து பகை. பசுபதி பாண்டியனுடைய சண்டை என்பது வந்து வெங்கடேஷ் பண்ணையாருடைய அப்பாவோட இருந்ததுதான். ஆமா, அவங்க அதுக்கு பழி வாங்குறதா நினைச்சுதான் இவர் பண்ணிட்டு இருந்தா. அப்ப அந்த பகை பொக்கி நிக்குது. ஆமா, அது என்ன நிக்குது. அதனாலதான் மறுபடியும் அவரை இப்ப நீங்க வெங்கடேச பண்ணையார் 2002 இறந்துட்டாரு. ஆனா இவரை வந்து கொன்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப லேட். 2012-13 காலகட்டத்துல தான் இவரை வந்து கொல்றாங்க. இப்ப அது வரைக்கும் அந்த பகை போகுது இல்ல. அது இல்லாம இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட அது மறுபடியும் கொலைகள் நடந்தது. தீபக் பாண்டியன். ஆமா, கொலைகள் நடந்தது. அவங்க ஆனா அதுக்கு பழிவாங்கும் விதமா அவரை காட்டி கொடுத்ததா சொல்ற ஒரு பெண்ணுடைய தலையை வேற கொண்டு வந்து வெட்டி வச்சாங்க, சமாதியில கொண்டு வந்து வச்சாங்க. அதனால அது தீராத பகைதான். என்ன கேட்டா இதுக்கு ஒரு முயற்சி அவர் எடுத்திருக்கிறார், மாறி எடுத்திருக்கிறார். இது ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க பாத்துக்கிட்டு வெளியே வேற ஒண்ணு இருக்குது பாரு, இப்படி ஒரு நல்லுறவு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சேர்ந்துதாயா ஒரு மனுஷனை வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துருக்கிறீங்க, ஏன் இந்த பகை? ஆனா இதுலயுமே கூட ஒரு சில
அறிவு குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த படத்தையும் தடை செய்யணும் அப்படின்னு பேசுறத பார்க்க முடியுது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இல்ல இப்போ மாரி செல்வராஜ் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கிறார். 2 சமூகங்களுக்கு இடையிலான முரணை, 2 சமூகத்துக்கு இடையிலான பகையா கூர்த்திட்டு அவர் எப்பவுமே முயற்சி பண்ணதில்லை. அவர் கொடியங்குளம் வன்முறையை பத்தி படம் எடுக்கும்போது கூட அது அரசு நடத்தின வன்முறையை தான் அவர் காயின் பண்றார். அது ஒரு சமூக முரண்பாடுகள் அங்க இருந்தாலும் கூட அவர்கள் பகைமை பாராட்டுறாங்க எல்லாம் இருந்தாலும் கூட அரசே வேலை செய்ய ஏடிஎம்கே எப்பவுமே தேவேந்திர சமூகத்துக்கு எதிராக தான் அது இருந்திருக்குது. இப்போ சும்மா ஒன்று சொல்றேனே, இந்த இது இமானுவேல் சேகரன் குருபூஜைக்கு போறாங்க. போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ ஒருத்தர் ஒரு பையன் முத்துராமலிங்க தேவர் தப்பா எழுதிட்டான்னு அடிச்சு தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பையனை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை. உடனே அதுக்கு அது போயிட்டு இருக்கும்போதே ஒரு சாலை மறியல் செய்கிறாங்க. பரமக்குடியில் 7 பேரை துப்பாக்கி சூடு நடத்தி கொள்றாங்க. அது பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 50 பேர் ரோட்டில் உட்காடுறாங்கன்னா அப்புறம் என்ன பையன் எது ரைட்டு அந்த இடத்துல போராட்டம் நடத்துங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் சாயந்தரம் விட்டுருவாங்க, தெரியும், அப்படி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அதன் மூலமாக சொல்ல வர செய்தி என்ன? ஏடிஎம்கே கவர்மெண்ட் அதன் மூலம் சொல்ல வர செய்தி என்ன? நான் யார் பக்கம் நிற்கிறேன்றத சொல்லுது. இப்படி ரொம்ப காலமா இந்த பிரச்சனை இல்லை, எல்லா இடங்கள்லையுமே அவங்க அப்படி எதிராக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா மாரி செல்வராஜுக்கு ஆனா அவர் அத ஸ்டேட்டோடைய தவறை தான் அவர் ஸ்டேட்டோட தவறுன்றது அது ஏடிஎம்கே உடைய அரசியலுங்கிறது தான். அதை காயின் பண்ணிட்டே தான் இருக்கிறார். நீ அதுல பாருங்க, அதுல 2 சமூகங்கள் இடையிலான ஒரு பகையை உருவாக்குறதுக்கான பேஸே இருக்காது. யதார்த்தமா முரண்டு இருக்கும். அவர்கள் இவங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறது, இவங்க வளர்ச்சி பிடிக்காம இருக்கிறது, அதெல்லாம் இருக்கும். ஆனா ஃபைனலா வில்லன் யாரு அப்படின்னு ஸ்டேட்டுடைய ரோல் தான் அதுல வில்லன். நட்ராஜ் கர்ணன் சொல்றீங்க? ஆமா. அதுக்கப்புறம் இந்த படம் வந்தது இல்லையா, அப்போ உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு மாமன்னன் இருக்குது. அதுலயும் சமூக முரண்பாடுகள் எல்லாமே இருக்கும். ஆனா அதுலயும் உதவி செய்யறதுக்கான ஆட்களை காட்டுவார். நீ பரியேறும் பெருமாள் பாத்தீங்கன்னாலும் சரி, அதுல வெறுக்கிற ஒரு பிரிவு இருப்பாங்க, உதவி செய்யறதுக்கான பிரிவும் இருப்பாங்க. டீச்சர்ல இருந்து நண்பன்ல இருந்து. ஸோ ஒரு மாறி வரும் ஒரு சமூகம், ஏற்கனவே பழமைவாதத்துல இருந்து ஒரு மாறி வர சமூகம், ஜனநாயகப்படக்கூடிய ஒரு சமூகம், அதன் பிரதிநிதியா தான் அவர் தன்னை எங்கேயுமே அவர் நிறுத்திக்கிறார். இவங்களோட அசோசியேட் ஆகிட்டு இருக்கிறார். ஜனநாயக சக்திகளோட, முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களோட, ஒரு நாகரீக சமூகத்தோட தான் அவர் தன்னை அசோசியேட் பண்ணிக்கிறார். அவருடைய தனிமையெல்லாம் இல்லை. புரியுது. இப்ப இந்த படம் ஒரு 2 பேருக்கும் சரிசமமா நட்பு அப்படிங்கிறது இருக்கு, அவர்களுடைய வெற்றிக்கு ஒவ்வொருத்தவரும் உறுதுணையா தான் இருக்கிறாங்க அப்படின்னு காட்சிப்படுத்துவதன் மூலமா அந்த பகுதி மக்கள் கிட்ட என்ன உரையாடல் தொடங்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப நான் கேள்விப்பட்ட வகையில ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைகள் படிப்படியா இன்னைக்கு மாறி, இன்னைக்கு ஆதிக்க சாதியில உள்ள தொழில நடக்கிறது, அந்த இது எல்லாமே எப்போ மாறிடுச்சு. அந்த பகுதியில் நான் தான் சொன்னேன், கோயில்ல வரி கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு, ஒன்னா வழிபாடு நடத்துற அளவுக்கு சூழல்கள் மாறியாச்சு அப்படின்ற மாதிரி. திருமணம்னு வரும்போது மட்டும்தான் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. இன்னும் சொல்றேன், நாடார் கம்யூனிட்டியில தான் அதிகமா சாதி மறுப்பு திருமணம் நடந்திருக்குது எல்லா பகுதியில. இல்ல, நீ எங்க போனாலும் சரி, எல்லா தமிழ்நாடு முழுக்க சொல்றது மட்டும் இல்ல, அந்த பகுதியில பர்டிகுலரா கேக்குறேன், எல்லா பக்கமும் நடந்திருக்குது. ஒன்னா புலங்குறது, அதை அங்கீகரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. பத்திரிகை அடிச்சு திருமணம் நடத்துறாங்க. நீங்க ஓடி போன கதையெல்லாம் 30 வருஷம் 20 வருஷம் முன்னாடி கூட நீங்க பேசுவீங்க. வீட்டுல சேர்த்துக்க முடியாதுன்னு 10 வருஷம் முன்னாடி பேசுன கதையை பேசுவீங்க. இல்ல, இப்ப இந்த இன்டர்வியூலயே 2 முரணா தெரியலையா? சமூக பதட்டமா மாறுவதற்கு உண்டான சூழல் எப்ப வேணாலும் இருக்குன்னு சொல்றீங்க, இல்ல மாறி வருது அப்படின்னு சொல்றீங்க. அது ரெண்டும் அதாவது மார்க்சியத்துல சொல்லுவாங்க, அளவு மாற்றம் பண்பு மாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப அளவு மாற்றங்கிறது ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. இதை நீங்க என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு பண்பு மாற்றமா மாறிடும். இதை நீங்க என்கரேஜ் பண்ணாம விட்டு இதை என்கரேஜ் பண்ணீங்கன்னா இது அளவு மாற்றம் பண்பு மாற்றமா ஆயிரும் இல்லையா. இப்போ ரஷ்ய புரட்சி பார்க்குறோம், அதுக்குள்ள ஒரு பண்பு மாற்றம் தான் புரட்சின்னு சொல்றோம். ஆனா மறுபடியும் புரட்சி ஏன் வீழ்ந்தது? அதுக்குள்ள ஒரு அளவு மாற்றம் நிகழ்ந்து இருக்குது, அது ஒரு பண்பு மாற்றத்தை நிகழ்த்தி பின்னோக்கி இழுத்து இருக்குல்ல. ஸோ சமூகம் பின்னோக்கி போக முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு முன்னேறிய சமூகமா இருந்த ஜெர்மன் தான் பாசிசத்தை தேர்வு செய்யுது. ஒரு முன்னேறிய சமூகமா இருந்த இத்தாலி தான் பாசிசத்தை தேர்வு செய்யுது இல்லையா. ஸோ அது போல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஏன் அதை அச்சத்தோட நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க அதை அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அந்த அச்ச உணர்வு. இந்த மாதிரியான படங்கள் திரும்ப திரும்ப நினைவூட்டுனாதான், அந்த உண்மைகளை எடுத்துரைச்சாதான் ரிவர்ஸ் ஆகாம இருக்குன்றதுக்கான படம் மட்டும் சொல்லல, நீங்களும் பேசணும், நானும் பேசணும், எல்லாரும் பேசிட்டே இருக்கணும். அது மறுக்கல. நான் தான் சொன்னேன்ல, இப்ப எங்க ஊர்ல ஒரு பெரியவர், அவர் ஒன்றும் பெரிய பலசாலி எல்லாம் கிடையாது,
ஒருத்தன் பிரச்சனை ஆரம்பிச்சோன்னே அங்கேயே நிறுத்துறாருல்ல, ஆஹ் அவர் பேச விட்டுருந்தாருன்னா அதை கேட்டுட்டு 4 பேர், ஏன்னா ஒரு கோயில் திருவிழாவில் 10 பேர் 100 பேர் நிக்கிற இடம், இது வளரும்ல, டக்குன்னு உடனே 1 பேர்த்தையும் கை நீட்டிடுவான், அப்புறம் அது சமூக பதட்டமா உருவாயிரும். இப்படி தட்டி கேட்கிற ஒரு நபர் இருக்கிறாருன்னா அதை தட்டி கேட்கறத அங்கீகரிச்சு 100 பேர் அமைதியா இருக்கிறான்ல. நீ வம்பு பண்றதை கண்டிக்காம அமைதியா இருந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். அவர் தட்டி கேட்கறத பார்த்துட்டு அமைதியா இருக்கிற சமூகம் உருவாயிருக்குல்ல. இந்த மாற்றத்தை தக்க வச்சுக்கணும், இதை வளர்த்து எடுக்கணும்னு நான் சொல்றேன். புரியுது. அது இப்படி ஒரு படத்தை எடுத்த நீளம், மாரி, அதில் நடித்த துருவ விக்ரம் போன்ற பல நடிகர்கள், பசுபதி உட்பட, மதன், நடிகர் மதன் உட்பட பலரும் அவர்களுடைய பங்களிப்பை அருமையாக செஞ்சிருந்தாங்க. இன்னும் மேலும் இது மாதிரியான படைப்புகள் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையும் கூட. தொடர்ச்சியா இது குறித்து பல்வேறு உரையாடல்கள் நிகழ்த்தப்படும் அப்படின்னு நம்புறேன். இவ்வளவு நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பேரலையோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.